வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. வெள்ளி இலக்கிய மேடையின் 167வது நிகழ்ச்சியாகவும் நலவெண்பாவின் 15வது நிகழ்ச்சியாகவும் இன்றைய நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடுவதற்காக அம்மா கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் கூறி வாழ்த்து பாடு. தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்தது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் வரவேற்க வேண்டியது இலக்கிய அமைப்பின் கடமையாகும். அந்த வகையிலே இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டு வாழ்த்து பாடல் பாடிய, தமிழ் வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி நமக்கு நலவெண்பாவை பற்றிய கற்பனைகளையும் அதன் கதைகளையும் விளக்க வருகை புரிந்திருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்று, நிகழ்ச்சியிலே எப்பொழுதும் போல தொழில்நுட்பத்தை சிறப்பாக ஆற்றி வருகின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆன்ற பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற ஐயா ஆர்சி குமரன் அவர்களையும் வருக வருகை என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய ஐயா தர்மலிங்கம் அவர்களையும், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களையும், அம்மா ஐயா பனித்துளி ஐயா அவர்களையும், பிரபாவதி ராஜா அவர்களையும், மற்றும் அமுதபாண்டியன் திருக்குறள் விளக்கம் வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற ஐயா முத்துவேலன் அவர்களையும், அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஐயா பாப்பையா அவர்களையும், ஐயா பொன் வேல்மயில் அவர்களையும், உலகம்மாள் அவர்களையும் வருக வருகை என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் கலந்து கொள்வதற்காக வருகை புரிய இருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் முன்னாடியே வருக வருகை என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறள் விளக்கம்
வழங்குவதற்காக நம்மோடு வருகை புரிந்திருக்கின்ற இரா முத்துவேல் அவர்களை அழைப்பதற்கு முன் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் மிக சிறந்த தமிழ் தொண்டர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ என்பதை போல அவருடைய பெருமைகளை எல்லாம் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 10 மணித்துளிகள் ஓடிவிடும் என்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்கள் படித்தது என்னவோ விலங்கியல். ஆனால் அதன் பிறகு விலங்கியல் முடித்துவிட்டு தமிழ் எம்ஏ படித்திருக்கின்றார்கள். தமிழ் எம்ஏ படித்துவிட்டு அதன் பிறகு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கின்றார்கள். ஆக எப்படி படித்தாலும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக படித்தாலும் அவர் வேலையில் சேர்ந்தது வேதியியல் துறையில் முதலில் வேலைக்கு சேர்ந்திருக்கின்றார். இந்த வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஐயா அவர்கள் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை வானொலி நிலையத்தில் நடத்தி ஒரு இலக்கிய தொண்டராக தன்னை ஆக்கி கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் எண்ணுகின்ற பொழுது அதன் பிறகு துபாய்க்கு சென்றுள்ளார். அரபு நாடுகளுக்கு சென்று அங்கேயும் தமிழ் பணி ஆற்றி இருக்கின்றார். எங்கே சென்றாலும் தமிழை உடனே கூடவே அழைத்து சென்று அதனை வளர்ப்பதிலும் அந்த தமிழில் கவிதைகள் புரிவதிலும் கதை கட்டுரைகள் எழுவதிலும் ஐயா அவர்கள் சிறந்து விளக்கி இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது தமிழுக்கு அவர் ஆட்டி வருகின்ற தொண்டையெல்லாம் எண்ண எண்ண வியப்பாக இருக்கின்றது. இன்னும் தமிழ் பணி ஆற்றிக்கொண்டு வருகின்றார் என்பதையெல்லாம் சொல்லி இன்னும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் என்கின்ற காரணத்தினால் ஐயா அவர்கள் எப்படி திருக்குறளில் இன்னைக்கு விளக்கம் தர போகின்றார்கள் என்பதை கேட்பதற்காக நாம் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? எனவே ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருக்குறள் விளக்கம் தாருங்கள் ஐயா, வாருங்கள். ஐயா முத்துவேல். ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்க. கேக்குதா பேசுறது? கேக்குதா? கேட்குது பேசுங்க. நன்றி நன்றி நன்றி. நாடி நரம்புகளில் ஓடி உறவாடி நாள வரம்புகளை தேடி செதிராடி நாசியில் மூச்சாகி நாவினில் பேச்சாகி நாளும் என்னை ஆளும் முன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் பிதாமகன், தமிழ் இலக்கியங்களில் ஆழமான புலமை பெற்ற அறிவாசான், திரைத்துறைக்கு ஒரு எம்ஜிஆரை போல தமிழ் துறைக்கு கேஜிஆர் என்று சொல்லும் அளவுக்கு பெருமை வாய்ந்த ஐயா கேஜி ராஜேந்திர பாபு அவர்களே, குருவுக்கு மிஞ்சாத சீடனாக கூடவே இருக்கும் எங்கள் நெல்லை மண்ணின் மைந்தன், என் இனிய நண்பர், இனிய தமிழுக்கு ஒரு இளைய வேந்தன் நெல்லை தீபன் அவர்களே, அவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் தோள் கொடுத்து கொண்டிருக்கும் RC குமரன் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடி நிறைவு செய்திருக்கும் ரமணி பாலசாமி அவர்களே, நெறியாள்கை நடத்தி கொண்டிருக்கும் கவி மாமணி பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, வெள்ளி இலக்கிய மேடை தெள்ளிய நீரோடையாய் தமிழ் இலக்கியங்களை அள்ளி அள்ளி நாம் பருக கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி தரும் அத்தனை நயங்களையும் நமக்கு சொல்லித்தரும் ஒரு அமைப்பு. வெள்ளி இலக்கிய மேடை தள்ளி இருந்தாலும் நம்மை துள்ளி ஓடி வர வைக்கும் பள்ளியை போல ஒரே புள்ளியில் இணையத்தின் மூலம் இணையும் ஒரு இணையற்ற இதய மேடை. இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் அனைத்து இலக்கிய ஆர்வலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை கூறி மகிழ்கிறேன். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 167 குரல் பொழிவு. இன்னைக்கு 2 குரல் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச குரல் தான். பொருட்பால்ல அரசியல் இயல்ல அதிகாரம் 49 காலம் அறிதல். அது குரல் 490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடித்தமான குரல். அது என்ன பொருள் அப்படின்னா, நிறைய உரையாசிரியர்கள் இருக்காங்க, சுருக்கமா பார்த்துருவோம். காலம் வாய்க்கும் வரை கொக்கு காத்திருப்பது போல பொறுமையாக இருக்க வேண்டும். காலம் கனிந்தவுடன் அது குறி தவறாமல் மீனை பிடிப்பது போல சரியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பொருளோட பொருள். இது அவ்வை அழகா சொல்லியிருப்பா. அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமை
ஓட ஒருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அதே பொருள் தான். ஆனா இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொன்னா பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து வாடி இருக்கக்கூடிய கொக்கின் நிலையை வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லுது. வள்ளுவர் என்ன சொல்றாரு, குத்துறது சொல்றாரு. இது கொஞ்சம் வாடி இருக்கிற நிலையை வந்து ஔவை வந்து அழகா சொல்றாங்க. இதே கருத்துப்பட பெருங்கதையில வந்து ஒடுங்கி இருந்தே உண்ணியது முடிக்கும் கொடுங்கால் கொக்கின் கோல் இனமாகி சாய்ப்பிடமாக போர்ப்படை பரப்பி வலிகழி வேந்தனை வணங்குதும் அப்படிங்கிற ஒரு பாடல் வருது. இது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இது வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி கொடுங்கால் கொக்கின் கோல் இனமாக இந்த போர்ப்படை பரப்பி போர்க்களத்தையே வாழ்விடமாக கொண்ட ஒரு வலிமையான ஒரு வேந்தனை வணங்குகிறோம் அப்படின்னு பெருங்கதையில ஒரு பாடல் வருது. அதே மாதிரி கிட்கிந்தா காலத்துல பாத்தீங்கன்னா மகேந்திர படலத்துல அடங்கவும் வல்லீர் காலம் அது அன்றேல் அமர் வந்தால் மடங்கள் முடிந்தால் அன்ன வளத்தீர் மதிநாடி தொடங்கியது ஒன்றோ முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் இடம் கெட வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர். அதாவது இந்த பாடலுக்கு ஒத்த ஒரு கருத்துப்பட கம்பர் எழுதுறாரு. அடங்கவும் வல்லீர், நீங்கள் அடக்கமா பொறுமையா இருக்க தெரிஞ்சவங்க தான். காலம் அது அன்றேல், அதாவது அது அடங்கி இருப்பதற்கான சரியான காலம் இல்லை என்றால் அந்த நேரத்துல அமர் வந்தால் போர் நேர்ந்தால் மடங்கள் முடிந்தால் அன்ன வளத்தீர் மதிநாடி தொடங்கியது ஒன்றோ. சிங்கம் கோபமடைவதைப் போல வலிமை கொண்டு அறிவோடு தொடங்கியதை முழுமையாக முடிப்பீர்களே. அப்படிப்பட்ட திறன் வாய்ந்த சிங்கத்தை போல திறன் வாய்ந்தவர்களே. முற்றும் முடிக்கும், அடுத்த வரி, முற்றும் முடிக்கும் தொழில் அல்லால் இடம் கெட வெவ்வாய் ஊறு கிடைத்தால் இடையாதீர். இடையூறின்றி செயலை முடியுங்கள். நிலைமை மோசமாகி பகைவர்களின் கடுமையான சொற்கள் கிடைத்தால் அதையும் தாங்கி கொண்டு நிற்காமல் போரை தொடங்குங்கள்னு கம்பர் எழுதுறாரு. சுருக்கமா என்னன்னா, இது சரியான தரம் இல்லைன்னா கூட அடக்கமா இருக்காமல் போர் என்று வந்துவிட்டால் அச்சமின்றி எதிர்களை எதிர்கொண்டு இடையூறின்றி தொடங்கிய செயலை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த குறள் வந்து சாதாரண குறள் இல்லை. வாழ்க்கையில வந்து வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருடைய தொழில் ரகசியம். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, பங்கு சந்தையில என்ன நடக்குது இன்னைக்கு? நல்ல பிரபலமான லாபகரமான ஒரு நிறுவனத்தோட பங்குகள் எப்போ குறைஞ்ச விலைக்கு வருதோ அப்போ கொத்திக்கிட்டு போறவங்க கோடீஸ்வரங்க தான். அதே மாதிரி எந்த தொழில் ஆனாலும் அதில் நல்ல மார்க்கெட் இருக்கும் போதே தயாரிப்புகளை கூட்டி நல்ல லாபம் சம்பாதிக்கவங்க வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம். இல்லறதுல கூட பாருங்க, பொண்டாட்டி நல்ல மூடுல இருக்கும் போதே ஆபீஸ் டூர் போறதுக்கு அனுமதி வாங்கிடணும். அது கூட கிட்டத்தட்ட இதே ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி வாழ்க்கையில் சாதனையாளர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த குறள் வந்து சொன்ன விஷயத்தை தான் அவங்க வந்து கவனத்தில் எடுத்திருப்பாங்க. கிரிக்கெட்ல பாருங்களேன், கடைசி பந்துல சிக்ஸர் அடிக்கிறவங்க, முதல் பந்துலே முக்க போடுறவங்க எல்லாருமே இந்த குறள் அடக்கம். முதல் பந்துல முக்க போடுறவங்க ஏன் போடுறாங்கன்னா, தன் நேரம் வர்றதுக்காக காத்திருக்காரு, பந்து எப்படி வருது அப்படின்ட்டு. கொக்கு மாதிரி காலம் அடிச்சு வச்சுக்கிட்டு கடைசி பந்துல சிக்ஸர் அடிக்கிறவரு நேரம் வந்துடுச்சு, பெரிய மீன் சிக்கிடுச்சுன்னு விளாசுறாரு. ஆக இவை எல்லாமே வந்து இந்த கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து என்ற இந்த குறள் வந்து அடக்கம். சரி, அடுத்த குறள் 469 தெரிந்து செயல்வகை அதிகாரம். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை அப்படிங்கிற ஒரு குறள். ஒரு மிகச்சிறப்பான ஒரு குறள். அதாவது அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதில் கூட பிழை நேர்ந்து விடும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு. பழைய ஆட்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கல்லுக்குளிர படம் பாத்தீங்கன்னா அதுல கவுண்டமணியோட ஒரு பாத்திரம் வந்து கிட்டத்தட்ட இதே பாத்திரம் தான். ஒரு சாயங்காலம் என்ன செய்வாரு, டைரக்டர் எனக்கு 2 ரூபா கொடுங்க, ஒரு 2 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேட்பாரு. கேட்ட உடனே அவரு பாரதி ராஜா வந்து அதுல கதாநாயகன் அடிச்சுட அவருக்கு 2 ரூபா கொடுப்பாரு. உடனே போய் சாராய கடைக்கு போய் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்து திரும்ப அவர் வீட்டு வாசலே வந்து பேசுவாரு. நான் 2 ரூபா கேட்பேன், நீர் எதுக்கு எனக்கு கொடுத்தீரு? அப்ப நான் வந்து வீணா போகணும்னு நினைச்சு கொடுத்தீரா? என் குடும்பம் நடுத்தருக்கு வரணும்னு சொல்லி கொடுத்தீரா? என் உடம்பு வம்பா போகட்டும்னு சொல்லி கொடுத்தீரா? அப்படி சொல்லி அதே ஆள்கிட்ட போய் சண்டைக்கு நிற்பாரு. அது கிட்டத்தட்ட எனக்கு இந்த சொன்ன உடனே அந்த அந்த படத்தோட அந்த நகைச்சுவை காட்சி தான் வந்து நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி கல்லுக்குளிர கவுண்டமணி மாதிரி அவரவர் குணநலங்களை அறிந்து செயலாற்ற விட்டால் நல்லது செய்தல கூட பிழை வந்துருவோம் அப்படின்னு அழகா வள்ளுவர் இந்த குறளை சொல்றாரு. இப்படிதான் பாருங்க, ஒரு வீட்டுக்கு யாசகர் போய் கேட்டார், ஐயா சோறு கொடுங்கன்னாரு. உடனே வீட்டுக்காரர் இந்த 100 ரூபான்னு கொடுத்தாரு. உடனே இவர் கேட்டாரு யாசகர், சோறு கேட்டா 100 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு.
அவர் பதில் சொன்னாரு, என் கஷ்டம் என்னோட போகட்டும், நீயாவது கடையில போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி சில வீடுகளில் யாசைகளோட நிலைமை அப்படியே இருக்கு. அந்த மாதிரி இப்ப கல்யாணம்னு எடுத்துட்டீங்கன்னா, நல்ல பொண்ணுன்னு தான் எல்லாரும் கட்டிக்கிட்டு வரோம் நம்ம மனைவிகளை. வந்த பிறகுதான் தெரியுது பண்பறியாம போயிடுச்சேன்னு. ஒன்றும் பண்ண முடியாது. தீதும் நன்றும் பிறதர வரான்னு பூங்குண்டு அழகா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு இனிமே அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? அடுத்தது, நல்லவர் என்று நினைத்து வாக்கு செலுத்துவது. இப்ப வாக்களிப்பதில் கூட இந்த குரலின் கருத்து பொறிந்து போவது ரொம்ப வியப்பு தான். மோசமான கட்சி என்று தெரியாமல் வாக்களிச்சோம்னா அது தவறு. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை. குப்பன் ஓட்டு போட்டு திரும்பி வந்தாரு. ஓட்டு போட்டு திரும்பி வராரு. வரும்போது அந்த அறையில இருந்த பூத் ஏஜென்ட் கிட்ட கேட்டாரு, என் மனைவி ஓட்டு போட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்டார். உடனே ஏஜென்ட் லிஸ்ட்டை புரட்டி பார்த்துட்டு, ஆமா ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னாரு. உடனே குப்பன் வருத்தத்தோட சொன்னாரு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை பார்த்துருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டாரு. உடனே பூத் ஏஜென்ட் கேட்டாரு, ஏன்னே அக்கா உங்க கூட இல்லையா, அப்போ எதுவும் பிரச்சனையா வீட்டுல அப்படின்னு கேட்டாரு. உடனே குப்பன் சொன்னாரு, அதெல்லாம் இல்லை தம்பி, அவ செத்து 15 வருஷம் ஆச்சு, ஆனா ஓட்டு போட மட்டும் கரெக்டா வந்துட்டு போயிடுறா அப்படின்னு சொன்னாரு அவரு. இந்த மாதிரி தான் நாட்டுல இருக்கு. இவர் நல்லது செய்வார் என்று நம்பி வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் வெற்றி அடைந்து அவர்கள் சென்று விட்டால் தொகுதி பக்கமே வராத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. காணவில்லை என்று சொருட்டி அடிச்சு ஒட்டினால் கூட அவர்களை காண முடியாது. அதனால அதுவும் பண்பறிந்தாற்ற கடையில தான் வரும். இன்னொன்னு, நண்பனுக்கு உதவி செய்யறோம். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாம அண்ணார் தமரின் தனிமை தலை அப்படின்னு அழகா வள்ளுவர் சொல்றாரு. போர் வந்த போது களத்துல தள்ளிவிட்டு ஓடக்கூடிய ஒரு அறிவில்லாத குதிரையை போன்றவரின் உறவை விட, அப்படிப்பட்ட ஒரு நட்பை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்ததுன்னு வள்ளுவர் அழகா ஒரு குரல்ல சொல்றாரு. இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு உதவி செய்யாதே. அப்படி நீ உதவி செய்து நன்றாற்றுவதாக நினைத்தால் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது. தோளில ஒரு தட்டு கொடு, அன்பை இட்டு கொடு. ஆனா அவனுக்கு துட்டு கொடுத்தேன்னா திட்டு தான் திரும்ப வரும். நீ பட்டு தான் திருந்தணும்னு நினைச்சா அவனுக்கு விட்டு கொடு. அதுவும் பண்பறிந்த ஆற்றா கடையில் தான் வரும். இன்னொரு உதாரணம் பாருங்க. ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. பைக்குக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்பச்சி. ஏன் தெரியுமா? எல்லா வீட்லயும் அவங்க அப்பா, அதாவது அப்பச்சி தான் பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால அவர் பேரை வச்சுட்டா அப்பச்சின்னு அந்த கம்பெனியில, டிவிஎஸ் கம்பெனியில. இப்படி விற்கிறது அந்த கம்பெனிக்காக தெரிஞ்சே வச்சிருக்காங்க. இப்படி எத்தனையோ பேர் பசங்க சாலையில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சைலன்ஸை கழட்டி விட்டு டர்ன்னு போவாங்க பார்த்தீங்கன்னா. காரணம் என்ன? அதுவும் பண்பறிந்த ஆற்றா கடை தான். அதே மாதிரி தொடுதிரை கைபேசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமூக சீர்கேடுகள் அத்தனையும் பெருகி போனதுக்கு கைபேசி ஒரு மிகப்பெரிய காரணம். அதை சின்ன வயசுல பயன்படுத்த தெரியாத பருவத்துல வேண்டாத விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் பண்பறிந்த ஆற்றா கடை தான். தசரதன் சொல்றா ராமாயணத்துல, கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உணதன்றோ, பெண்ணே வன்மை கேக என் மானே பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்றையது ஒன்றும் மற அப்படின்னு தயரதன் சொல்றான் கைகேயிட்ட. கதறான் தசரதன். அதையும் மீறி 2 வரங்கள் வாங்கிட்டா கைகை. எதுக்கு? பரதனுக்கு முடிசூட்ட நினைச்சு வரம் வாங்கிட்டா. தயரதன் வரம் வாங்கிட்டா. ஆனா அது பரதனுக்கே தெரியாது. அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் செஞ்சா. ஆனா அது அவனோட பண்பை அறியாமல் செய்து தவறு இல்லையா? அவனுக்கு நல்லது செய்ய நினைச்சா, அவனுக்கு அதை ஏத்துக்கிட்டானா? இல்லை. நான் அவனை பத்தி அவனோட பண்பை அறியாமல் செய்த தவறு. அதனால அதுவும் பண்பறிந்த ஆற்றா கடைதான். ஒரு முனிவரும் ஒரு தேளும் பாருங்க. முனிவர் ஆத்துல குளிச்சுட்டு இருந்தாரு. கரையோரமா வளர்ந்துட்டு மரத்துல ஒரு தேள் ஒண்ணு ஆத்துல விழுந்துட்டு அது உயிருக்கு போராடிச்சு. உடனே முனிவர் போய் தேளை கையில் எடுத்து கரையில் கொண்டு விட்டாரு. திரும்பவும் அது தண்ணி எழுதிட்டு போயிடுச்சு. திரும்பவும் கரையில் கொண்டு விட்டாரு, காப்பாத்தி. இதை குளிச்சுட்டே இருந்தாரு ஒரு ஆளு, நம்ம கரையோரத்துல இருந்தவர். உடனே அவர் சொன்னாரு, என்ன முனிவர் அவர்களே, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்றீங்க? அதனாலதான் நான் உங்களை பார்த்து சிரிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னா. உடனே இவர் சொன்ன, எதனால சிரிச்சிங்கன்னு கேட்ட உடனே, தேளின் குணம் உங்களுக்கு தெரியாதா? அது கண்டிப்பா உங்களை கொட்டும். அது தெரிஞ்சுமே நீங்க அப்படி காப்பாத்துனீங்களே, அப்படி நீங்க காப்பாத்துனது தவறு அப்படின்னு சொன்னான். காப்பாற்றுறது தவறா இல்ல காப்பாற்றிய முறை தவறான்னு அவர் கேட்டார். இல்ல, காப்பாற்றிய முறை தான் தவறு. ஒரு கம்பு குச்சி எடுத்து நீங்க தேளை காப்பாத்தினீங்கன்னா ரொம்ப எளிமையா போயிருக்குமே, எதுக்கு நீங்க உங்க கையை கொண்டு கொடுக்கணும், உங்க விரலால தூக்கி இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அந்த மாதிரி நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை.
இப்படிதான் பாருங்க. நிறைவா ஒரு நகைச்சுவை துணுக்கோடு நிறைவு செய்யறேன். பைத்தியம் பிடிச்ச ஒருத்தன் மின்கம்பத்தை சுட்டிக்கிட்டு ஆண்டவனே எனக்கு 10 ரூபா கொடுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த வழியா போன ஒருவர் அவன் மீது ரொம்ப இறக்கப்பட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போனாரு. மறுநாள் திரும்பவும் வந்து அந்த பாதையில வழியா வரும்போது அந்த பைத்தியக்காரன் அதே மாதிரி ஆண்டவனே எனக்கு 10 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கத்திக்கிட்டு இருந்தான். இவரை பார்த்த உடனே அவன் உறக்க கேட்டான், ஆண்டவனே இந்த முறை நீ நேரடியா எனக்கு 10 ரூபா கொண்டு வந்து கொடு. நேற்று நீ 10 ரூபா கொடுத்த இல்ல, அதை அனுப்பியால 5 ரூபா எடுத்துட்டு 5 ரூபாய் என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அவர் பெரிய மகா திருடன் அப்படின்னு அவன் சொன்னான். இதனால பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு குரல் இந்த நன்றாற்றில் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்று அந்த குரல். இந்த 2 குரல்களையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு நல்ல வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய வேலைக்கு நன்றி கூறி இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பாக வாழ்வியலோடு ஒட்டி போகின்ற 2 குரல்களை எடுத்து அதற்கான விளக்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். திருக்குறள் வாழ்க்கை நெறிநூல் என்று கூறுவதனால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குறளுமே மனிதனோட வாழ்க்கையில் ஒட்டி போகின்ற கருத்துக்களை உடையதாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்க சிறப்பாக கொக்கக்க கொம்பும் பருவத்து என்னும் குறளையும் நன்று ஆற்றல் உண்டும் தீமை உண்டு என்பதையும் மிக அழகாக எடுத்து கூறி அதற்கு எடுத்துக்காட்டாக சிறு கதைகளையும் சம்பவங்களையும் எடுத்து கூறி மிக அழகாக விளக்கி கூறினீர்கள். தங்களுடைய திருக்குறள் விளக்கத்திற்கு வெள்ளி இலக்கிய மேடை கடமைப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் ஐயா கேஜிஆர் அவர்கள் நலவெண்பாவை தொடங்குவதற்கு முன்பாக வெள்ளி இலக்கிய மேடையின் பாடல் ஒன்று இப்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது. அதனை கேட்பதற்கு அனைவரும் தயாராக இருக்கவும். அதற்கு சற்று முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கு பெற்றிருக்கின்ற லிங்கராஜா அவர்களையும் அம்மா சாமி மல்லிகா அவர்களையும் வானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் எம் செல்வகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று பாட்டை கேளுங்கள். வணக்கம். இது ஒரு நலவெண்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாத மயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாத மயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையா
அவளை கானகத்தில் கைவிட்டார். கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை. கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூரு. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூரு. புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூரு. நன்றி. இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற மெய்கண்டன் அவர்களையும் நாகம்மாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நலவென்ப விளக்க உரையில் செல்வதற்கு முன் ஐயா கேஜிஆரை பற்றி ஓரிரண்டு வார்த்தைகள், அதிகமாக அவரை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை, எனவே ஓரிரண்டு வார்த்தைகள். இன்றைக்கு முத்துவேல் அவர்கள் எப்படி விலங்கியலே படித்துவிட்டு தமிழ் இலக்கியத்துக்குள் புகுந்துள்ளாரோ அதுபோல வேதியியல் படித்துவிட்டு இன்றைக்கு இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் கேஜிஆர் அவர்கள் என்று சொல்வதுதான் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் அவர் படித்தது வேதியியல், வேலை பார்த்தது பட கட்டுக்களோடு. ஆனால் இன்றைக்கு புத்தக கட்டுகளோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை திருப்பங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் என்ன தோன்றுகின்றது. ஐயா அவர்கள் மிக சிறப்பான புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் நான் உங்களோடு குறிப்பிடுகிறேன். அதாவது முயற்சி உடையார் எழுச்சி அடையார் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் முயற்சி உடையார் ஏற்றமடைவார் என்பதை போல ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே அந்த வரிகளை அமைத்து ஐயா அவர்கள் அந்த புத்தகத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது எதுவுமே நாம் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் கூறுவார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய ஐயா கேஜிஆர் அவர்கள் நமக்கு பல இலக்கியங்களை பற்றி எல்லாம் அறிமுகப்படுத்தி ஏற்கனவே தெரிந்த இலக்கியங்களை நம்மளை படிக்க தூண்டியவர் என்று அவரை சொன்னால் அது மிகையல்ல. தான் படிப்பதோடு மட்டும் அவர் நின்று விடுவதில்லை, தன்னோடு இருப்பவர்களையும் படிக்க வேண்டும், படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். படித்து விட்டால் மட்டும் போதுமா? அது மனதில் எப்படி நிற்கும்? அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நமக்கு சிறப்பான பல இலக்கியங்களை பற்றியெல்லாம் நம்மோடு விவாதித்துக் கொண்டு விளக்கி கொண்டு இருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்கள் இப்பொழுது நம்மோடு பேச வருகை தருகின்றார்கள்.
அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த அவையினை அவர்களிடம் ஒப்படைக்கும் முன் ஐயா அவர்கள் பற்றி இன்னொரு சிறு குறிப்பினை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது நாமெல்லாம் நூல்களை படித்தால் அதில் இருக்கின்ற செய்திகளை மட்டும்தான் படிப்போம். ஆனால் ஐயா அவர்கள் ஒரு நூலை படித்தால்தான் பக்கத்தோடு சேர்த்து படிப்பார். அது அவருக்கே இருக்கின்ற ஒரு சிறப்பு தன்மை, தனித்தன்மை என்று தான் கூற வேண்டும். வாருங்கள் ஐயா, உங்களுடைய நலவெண்பாவை எங்களோடு பகிர்ந்து கொள்ள. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 167வது நிகழ்ச்சிக்கு மிக இனிமையான குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம் போல் மிக சிறப்பாக நெறியாளுகை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை வழக்கம் போல் மிக அருமையாக நடாத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் நல்லை தீபன் அவர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர் RC கும்பரன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை செல்வராஜன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி விலங்கியல், தமிழ்துறை, மெட்டீரியல், வேதியியல் என்ற 4 துறைகளிலும் பழக்கப்பட்ட முத்துவேல் அவர்கள் 2 திருக்குறள்களை மிக அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான 2 திருக்குறளை எடுத்து சொல்லியிருக்கிறார். எதையும் நேரம் பார்த்து செய்ய வேண்டும், பருவத்தால் அன்றி பழா என்று ஔவையார் ஒரு வரியிலே சொல்லுவார். அந்த நேரம் பார்த்ததும் பருவத்திலே தான் அது பழுக்கும், அந்த நேரத்திலே தான் நாம் செய்ய வேண்டும். கொக்கு எப்படி காத்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். சமயம் வருகின்ற பொழுது அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு அழகான திருக்குறள். ஒக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற திருக்குறளை எடுத்து இங்கே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் எல்லோரும் எல்லா காலத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் திருக்குறள். நன்றாற்றலும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்ற திருக்குறள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்திருக்க வேண்டிய குறள். கண்ணதாசன் தான் ஒரு பாட்டுல சொல்லுவார், கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனு வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன்னார். அவன் பிடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான், இவர் விழுந்திருக்க மாட்டார். அவன் வந்து மேல கரைக்கு வந்தவரை பிடிச்சி உள்ள கீழே தள்ளிட்டு போயிருப்பான். அது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யக்கூடாது. ஆகவே பண்பறிந்து அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று மிக அழகாக 2 திருக்குறள்களையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் காட்டிலே இருக்கக்கூடிய நலனும் தமயந்தியும் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். தெய்வம் கெடுத்தால் தெய்வம் கெடுத்தால், இந்த தெய்வம்ன்ற வார்த்தைக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. புதுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஊழ்வினைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல தெய்வம் என்பதை ஊழ் என்ற பொருளிலே தான் பயன்படுத்துகிறார்கள். வையம் துயரழப்ப மாயம் பல சூழ்ந்து தெய்வம் கெடுத்தார் செயல் உண்டோ மெய்வகையே சேர்ந்தருளி நின்ற தனி செங்கோலாய் இங்கொழிய போந்தருளுக என்றால் புலந்து. புலந்து அப்படின்னு சொன்னா மனம் வருந்தின்னு அர்த்தம். மனம் வேறுபட்டு, வெறுத்தல், பகைத்தல், துன்புறுத்தல், அறிவுறுத்தல் என்ற 4 சொற்களுக்கும் ஒரு சொல் புலந்து. வையம் துயரழப்ப மாயம் பல சூழ்ந்து தெய்வம் கெடுத்தார் செயல் உண்டோ. வஞ்சனையெல்லாம் பலவற்றை அறிந்த விதியானது எடுத்துவிட்டால் அது என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. வையம் துயரழப்பனா நலனுடைய நிலைமையை கண்டு இந்த வையகமே அழுது கொண்டிருக்கின்றது. அவன் எப்படிப்பட்ட நலன்? மெய்வகையே சேர்ந்தழு அருளி நின்ற தனி செங்கோலாய், உண்மையின் பக்கமே நிற்பவன், மக்களை எல்லாம் சேர்த்து அணைத்து அருள் செய்கின்றவன், தனியான செங்கோல்னா ஒரு சிறந்த செங்கோலை வைத்திருக்கக்கூடியவன், மெய்வகையை சார்ந்தவன், மக்களை அரவணைத்து அருளக்கூடியவன்,
செங்கோலை வைத்திருக்கக்கூடியவன் இவனுக்கு இந்த நிலை வந்தது கண்டு வையகமே துயரழைக்கிறது, அழுகின்றது. அப்போதான் இதெல்லாம் தமிழ் என்று சொல்ற வார்த்தை. மாயம் பல சூழ்ந்து தெய்வம் கெடுத்தால் செயலுண்டோ. வஞ்சனைகள்லாம் பல சேர்ந்து கொண்டு இந்த விதியானது நம்மளை கெடுத்தால் அதை தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டோ. சரி, நலனே காதலா, இங்கொழிய போந்தருள்க, இந்த இடத்தை விட்டு போயிடுவோம் வா என்றால் புலந்து, என்றால் வருந்தி அவள் சொல்கின்றாள். நலனிடத்திலே சொல்கிறாள், போதும், விதி நமக்கு எடுத்து விட்டது, அதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை, ஆகவே இங்கிருந்து நாம் போய்விடுவோம் என்று நலனிடத்திலே சொல்கின்றாள் தமயந்தி. வையம் துயருழப்ப மாயம் பல சூழ்ந்து தெய்வம் கெடுத்தார் செயலுண்டோ. மெய்வகையே சேர்ந்தருளி நின்ற தனி செங்கோலாய் இங்கொழிய போந்தருளுக என்றால் புலந்து. அந்த நெடுஞ்சுரத்தின் மீது ஏக ஆங்கு அழலும் வெந்தழலை ஆற்றுவான் மேற்கடற்கே எந்தை குளிப்பான் போல் சென்றடைந்தான் ஊரிருளால் பாறை ஒளிப்பான் போல் பொன் தேருடன். அந்த நெடுஞ்சுரத்தின் மீது ஏக ஆங்கு அழலும், நெடுஞ்சுரம்னு சொன்னா பாலைவனம்னு அர்த்தம். அது மேல ஏது சூரியனை சொல்றது, சூரியன் வானத்தில் இருக்கிறான் அல்லவா, அவன் அந்த பாலைவனத்தின் வழியாக வருகிறான். அப்படியே அது என்ன பண்ணுதுன்னா அது சுடுகிறது. அது சுடுகின்ற காரணத்தினால் அந்த வெண் தழலை ஆற்றிக் கொள்வதற்காக அவன் மேற்கடலிலே போய் விழுந்து விடுகிறான். எந்தை குளிப்பான் போல், எந்தைனா தந்தை, தந்தைனா இந்த உலகத்துக்கே தந்தை, குளிப்பான் போல் சென்றடைந்தான் கூரிருளால் பாறை ஒளிப்பான் போல் பொன் தேருடன். இந்த பாறையெல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் இந்த இருட்டு என்ற போர்வையை போர்த்தி விட்டு போகிறான். ஏன்னு சொன்னா இதுக்கு அந்த தழல் பட்டு அந்த பூமி கொதிக்க கூடாது என்கின்ற காரணத்தினால் இந்த பூமியின் மீது அந்த போர்வையை போர்த்து விட்டு போகிறான். இந்த நெடுந்துரத்தின் மீது ஏக ஆங்கு அழலும், அழலும்னா சுடுகின்ற அர்த்தம். வெந்தழலை ஆற்றுவான் மேற்கடற்கே, அந்த நிழலையெல்லாம் நெருப்பையெல்லாம் அவன் ஆற்றிக் கொள்கிறானா. எப்படி என்று சொன்னால், மேற்கே போய் அங்க இருக்கக்கூடிய குளத்திலே குளித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட சூரியன் தந்தைன்னு சொல்லிட்டதுனால, இந்த உலகத்துக்கு தந்தைன்னு சொல்லிட்டதுனால, அந்த தந்தை உலகம் என்கின்ற மகனை காப்பாற்றுவதற்காக, அவனுக்கு நெருப்பு சூழாமல் இருப்பதற்காக இருள் என்கின்ற போர்வையை போர்த்து கொண்டு போய்விடுகிறான். இதான் சொல்ற, ரெண்டு தான். சூரியன் மேற்குல போய் மறைகிறான், பூமிக்கு இருள் என்கின்ற போர்வையை போர்த்து பூமியை ஒழித்து விடுகிறான் என்பதுதான் ரெண்டு காட்சி. இதுல இந்த கலிங்கத்து பரணியில இதே சொல்வார். இந்த காட்டினுடைய கடுமையை சொல்றதுல கலிங்கத்து பரணி தான் ரொம்ப அழகு. என்னன்னு கேட்டா, பாலைவனம் சுட்டுக்கொண்டே இருக்கிறது, பாலைவனம் சுடுகிறது, அது மேலே ஒரு பறவை பறக்கிறது. அந்த பறக்கின்ற பறவை இருக்கிறது பாருங்க, ரொம்ப வேகமா போகுதாம். ஏனென்று கேட்டால் அதனுடைய நிழல் பூமியில விழுது, பூமியில விழுகின்ற அந்த நிழல் கூட சுடுது. ஆகவே இந்த பூமியிலே விழக்கூடிய நிழல் கூட சுடுகின்ற காரணத்தினால் அந்த நிழலை, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அது அப்படியே மேல விறுவிறுன்னு பறந்து போதாம். ஆடுகின்ற சிறை வெம்பரும்பு நிழல் அஞ்சி கடுவனத்தை விட்டு ஓடுகின்ற நிழல் ஒக்கும், நிற்கும் நிழல் ஓரிடத்தும் உல அளவே. நிற்கக்கூடிய நிழலானது ஒரு இடத்துல கூட கிடையாது, எல்லாம் ஓடுகின்ற நிழலாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நிழலே கூட சுடுகிறது, நிழல் சுடாது. ஆனால் கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டான் இப்படி ஒரு கற்பனை செய்கிறார், நிழல் கூட சுடுகிறது, ஆகவே அந்த பறவைகள் வேகமாக ஓடுகின்றன என்று சொல்கிறார். இந்த சுடுவதை, சூரியனுக்கே சுடுகிறது என்பதை கம்பன் வேற மாதிரி சொல்லுவான். அன்னமென் நடைய விட்டு அமைந்த காமத்தி, அன்னமென் நடை அவட்கு, அதாவது சீதை,
அமைந்த காமத்தி ராமனை பார்த்த பிறகு மிதிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு காட்சி. தன்னையும் சுடுவது தரிக்கலான் என இவருடைய காமத்தீயானது சூரியனை கூட சுட்டுக் கொண்டிருக்கிறதாம். நெடும் கருங்கரை நடுங்கி கரை நடுங்கி அந்த அந்த சூரிய கதிர்கள்லாம் நடுங்க தொடங்கி விட்டதாம் அந்த ரத்தத்தால. ஓடிப்போய் முன்னை வெங்கதிரோன் கடலில் மூழ்கினான். இந்த கதிரவனானவன் கடல்ல போய் மூழ்கிட்டான். ஏனென்று கேட்டால் சீதையினுடைய காமத்தீயானது சூரியனை அப்படி சுட்டு இருக்கிறது, உடைய உடம்பெல்லாம் நடுங்குகிறது என்று கம்பன் இந்த காட்சியை சொல்வான். அந்த நெடுந்துரத்தின் மீது ஏக ஆங்கு அழலும் வெந்தழலை ஆற்றுவான் மேற்கடற்கே எந்தை குளிப்பான் போல் சென்றடைந்தான் கூறிருளால் பாறை ஒளிப்பான் போல் பொன் தேருடன். வானு நெடுந்தேர் படுகடலில் பாய்ந்ததன் பின் காண அடம்பின் கபட்டு இலைகள் மானின் குழம்பு ஏய்க்கும் நன்னாடன் போதையோடு சென்றான் இளம்பேய்க்கும் தோன்றா இருள். இந்த நலனுடைய நாட்டினுடைய பெருமையை சொல்றாங்க. பானு நெடுந்தேர், பானுனா சூரியன், நதினா சந்திரன். அதனால்தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுந்தார் நம்பிகாபதிக்கு. பானுமதி மாறி வரும் வானகத்து மீனே பார்க்க உனை தேடுதடி கண்ணியருமானே. அது பாடினதே பானுமதி அம்மையார் அவர்கள் தான். பானு என்றால் சூரியன். சூரியன் என்கின்ற நெடு நேரானது படு கடலில், ஆழமான கடலில் பாய்ந்ததற்பின் போய் சேர்ந்த பிறகு இளம்பேய்க்கு தோன்றா இருள். இந்த இளமையான பேய்க்கு கூட கண் தெரியாதான், அப்படிப்பட்ட இருள். வயதான பேய்க்கு அல்ல, இளம்பேய்க்கும் கண் தெரியாத இருள். இந்த இருள் இருக்கக்கூடிய காட்டுக்கு கோதையோடு சென்றான். யார்? நலன். அந்த நலன் எப்படிப்பட்டவன்? காண அடம்பின், காணனா காணல், காணலிலே இருக்கக்கூடிய அடுப்பம் பூ, அந்த அடப்ப இலைகள், கவட்டு இலைகள், பிறந்து இருக்கக்கூடிய இலைகள். அந்த அடப்ப இலைகள் காணல்ல தான் இருக்கும். நம்ம இதோட சிலப்பதிகாரத்துல கூட அந்த வரி உண்டு. காணல் வரியில பாத்தீங்கன்னா அம்மன் இறை அம்மன் இனர அடும்புகால் அன்னங்கால்னு சொல்லுவோம் மாதவி. அம்மன் இனர அடும்புகால் அன்னங்கால் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டாமால்னு ஒரு வரி உண்டு. அது மாதிரி இந்த அடம்புனுடைய இலை இருக்கு பாருங்க, அது பிளந்து இருக்குமா. அந்த பிளந்து இருக்கக்கூடிய இலை எப்படி இருக்குமா? மானினுடைய குழம்பு மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட நன்னாளன் இந்த நலன். ஆக அடம்பினுடைய இலைகள் மானினுடைய குழம்பை போல் பிளந்திருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்த கானகத்தை உடைய, காணல் வரியை உடைய, காணலை உடைய, வரினா பாட்டு, காணலை உடைய இந்த நலன் என்ன செய்கிறான்? கோதையோடு சென்றான். அவனுடைய மனைவி தமயந்தியோடு சென்றான். இளம்பேய்க்கும் தோன்றா இருள். இளமையான பேய்க்கு கூட அது கண்ணு தெரியலையாம். வயதான பேய்க்கு கண்ணு தெரியலன்னா அர்த்தம் உண்டு. கண்ணாடி போட்டு கூட போக முடியாது, ஏன்னா அது கேட்ராக்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இளமையான பேய்க்கு கூட கண்ணு தெரியாதாம். இப்படிப்பட்ட இருளில் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இளம்பேய்க்கும் தோன்றா இருள். இப்படிப்பட்ட இருளிலே அவன் போகின்றான். சூரியன் விழுந்தவுடன் ஒரு இருள் வருகிறது. அந்த இருளானது மிகப்பெரிய இருள், இளம்பேய்க்கும் கண் தெரியாத இருள். அந்த இருளுக்குள் கோதையோடு தமயந்தியோடு சென்றான் நலன் என்பதுதான் என்னுடைய பொழிப்புரை. பானு நெடுந்தேர் படுகடலில் பாய்ந்ததன் பின் காண அடம்பின் கவிட்டிலைகள் மானின் குளம்பேய்க்கும் நன்னாடன் கோதையோடும் சென்றான் இளம்பேய்க்கும் தோன்றா இருள். என்ன பரிதாபம் பாருங்க. எங்காம் புகலிடம் என்றெண்ணி இருள் வழி போய் வெங்கானகம் திரியும் வேலைதனில் அங்கே ஓர் பாழ் மண்டபம் கண்டான். பால் வெண்குடை நிழல் கீழ் வாழ் மண்டபம் கண்டான் வந்து. இதுல வெண்குடை நிழல் கீழ் வாழ் மண்டபம் கண்டான்னா அது ரெண்டு மாதிரியா கூட எடுத்துக்கலாம். வெண்கொற்ற குடையை வைத்திருந்தவன் மிக சிறந்த மண்டபத்துக்குள்ளே அரண்மனையிலே வாழ்ந்தவன் எடுத்துக்கலாம். அல்லது அவனுடைய வெண்கொற்ற குடையின் கீழே வாழக்கூடிய மக்கள்,
தவம் கண்டான் குற்றமில்லாத மக்கள். தவம், அவனுடைய தவம்னா குற்றமில்லாத மக்களை தன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழே வைத்து அரசாண்ட நலன். இது எப்படி ஒண்ணா எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்கொற்ற குடை நிழல் கீழ் ஒரு அழகான மண்டபத்திலே வாழ்ந்தவன், அரண்மனையிலே வாழ்ந்தவன். ஒரே வரி அவ்வளவுதான். அரண்மனையிலே வாழ்ந்தவன். பாக்குறான், எதை பாக்குறான்? பாழ் மண்டபத்தை பாக்குறான். இப்படி நிலைமை பாருங்க. எங்காம் புகலிடம் என்று நீ, எங்கதான் என் புகலிடம் இருக்குன்னு என்று எண்ணி இருள் வழி போய், இருட்டான வழி, அந்த பாத்துட்டு இளம்பேய்க்கும் கண் தெரியாத தோன்றாத இருள் அல்லவா, அந்த வழியாக போய் வெங்கானகம் திரியுந்தனில், எங்க இடம் இருக்குன்னு அந்த கானகத்துக்குள்ள திரிஞ்சு பாக்குறான். அந்த இடத்தில் அங்கே ஒரு பாழ் மண்டபம் கண்டான். ஒரு பாழான மண்டபத்தை கண்டான். அங்க போய் தங்குறான். அதான் நம்ம தமிழ்ல ஏற்கனவே இப்படி ஒரு பழமொழி உண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி. குடை நிழலிருந்து கொஞ்சம் ஊர்வோரும் நடைமணிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய சில பாடல்கள் இந்த பாடல் உண்டு. குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர், குஞ்சரம்னா யானை, குடை நிழல்ல இருந்து, வெண்குடை நிழல் கீழ் இருந்து யானை மேல் விழுந்தவர்கள் நடைமெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். அதுதான் இந்த கொண்டாந்து நிறுத்தியிருக்கார். எங்காம் புகலிடம் என்றெண்ணி இருள் வழி போய் வெண்கானகம் திரியும் வேலைதனில் அங்கே ஓர் வாழ் மண்டபம் கண்டான். பால் வெண்குடை நிழல் கீழ் வாழ் மண்டபம் கண்டான் வந்து. மூறி இரவும் போய், அது பொய்யில போய், முற்றிருளாய் மூண்டதால். மூறி இரவுன்னா வலிமையான இரவு போய்விட்டது. மூறி இரவும் போய் முற்றிருளாய் மூண்டதால் சாருமிடமற்று தான் இல்லை. சோர்கூந்தன் மாதராய் நான் மண்டபத்தே கண் துயில கூந்தராய் என்றான் குளர்ந்து. நம்ம இங்கே தங்கிடலாம், வேற வழி இல்லைங்கிறான். யார்கிட்ட? சோர்கூந்தல் மாதராய், சோர்ந்து போன குழலை உடைய தமையந்த இடத்துல சொல்றான், நாம் இந்த இடத்திலே தங்கிடுவோம் பெண்ணே. மூறி இரவும் போய், வலிமையான இரவு போயிடுது, முதற்கட்டமான இரவு போய் முற்று இருளாய் மூண்டதால் மொத்தம் இருட்டாகி விட்டது. சாரும் இடமற்று, சாரும் இடமற்று, நாம சார்ந்து இருக்கக்கூடிய இடம் இல்லை, தான் இல்லை, அந்த இடம் எங்குமே இல்லை. சோர்கூந்தல் மாதராய், சோர்ந்து போன கூந்தலை உடைய பெண்ணே, நாம் இந்த மண்டபத்தை கண் துயில போதராய், இந்த மண்டபத்திலேயே படுத்து நாம் தூங்கி கொண்டிருப்போம். புலர்ந்து, புலர்ந்துன்னா வருந்தின்னு அர்த்தம். குளர்ந்து அப்படின்னாலும் வருந்திதான், புலர்ந்து அப்படின்னாலும் வருந்திதான். புலர்ந்துன்னா நமக்கு தெரியும் விடியல்னு ஒரு அர்த்தம், புலர்ந்த பொழுது, புலரும் பொழுதுன்னு. தெளிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உலர்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல உலர்தல் தான் நமக்கு பொருத்தமாகும். அந்த புலந்துக்கு நமக்கு விடியல் தெளிதல்லாம் கிடையாது, எல்லாமே வருத்தம் தான் அது. இந்த புலர்ந்துக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை உலர்ந்துன்னு இருக்கு. உலர்ந்துன்னா வருந்தின்னு அர்த்தம். ஆக அந்த வலிமையான இரவு போய் இரவு முற்றிவிட்டது. நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இடம் நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஏன்னா இருட்டுல ஒண்ணுமே தெரியல. தளர்ந்த கூந்தலை உடைய தமையந்தியை இந்த மண்டபத்திலேயே கண் துயிலலாம், வா போதராய் என்ன வான் அர்த்தம், போதல்னா வருதல். போதராய் என்றான் புலர்ந்து வருந்தி. மூறி இரவும் போய் முற்றிருளாய் மூண்டதால் சாரும் இடமற்று தானில்லை. சோர்கூந்தல் மாதராய் நாம் இந்த மண்டபத்தே கண் துயில போதராய் என்றான் புலர்ந்து. மகரையாழ் கொதுவின் பாடல். கொதுனா கொசுன்னு அர்த்தம். மையமுடையான் மகரையாழ் கேட்டருளும் தெய்வ செவி. இப்படி பிரிச்சு இதோட நிறுத்தினோம். அத கொதுவின் சில்பாடல் இவ்விரவில் கேட்டவா என்று அழுதால் இதோட பிரிச்சிடணும். கொண்டையங்கன் நீர் சோர தோட்டவார் கோதையால் சோர்ந்து. தோட்டவார் கோதையால் சோர்ந்துன்னா தோட்டம்னா அந்த பூ இதழ்கள், பூ இதழ்களை கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய தமையந்தி சோர்ந்து. இதெல்லாம் நம்ம அழகுக்காக சொல்லப்படுகிற, கவிதை அழகுக்காக சொல்லப்படுகிறது. அந்த சூழ்நிலையில ஒரு பெண் பூ வச்சிருப்பாளான்னு தெரியல எனக்கு. அவ அழுறாளாம்,
கெண்டையங்கண் நீர் சோர, கயல் போன்ற கண்கள் நீரை சொரிய. யாருங்க? கயல் போன்ற கண்கள் நீரை சொரிய அழுகிறாளாம். பூமாலையை பூவையெல்லாம் தலையிலே வைத்துக் கொண்டிருந்த தமயந்தியானவள் கண்ணிலே மீன் போன்ற கண்ணிலே நீர் சொரிந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் அல்லது வருந்தி சொல்கிறாள், வையமுடையான் மகரையாள் கேட்டருளும் தெய்ய செவி. உலகத்தை உடைய இருந்தவனே, உலகத்தை வைத்திருந்தவனே, மகரையாள் கேட்டருளும் தெய்வ செவி. மகரையாளை கேட்ட இந்த தெய்வ செவியானது, உயர்ந்த செவியானது பொதுவின் சில்பாடல், கொசுவினுடைய சின்ன பாடல். இவ்விரவில் கேட்டவா என்று எழுதால், கொசுவினுடைய இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே என்று எழுதலாம். இந்த கொசுவின் பாடல் என்பதை ஜெயசக்தி அம்மையார் ஒரு கட்டுரை எழுதினாங்க. கம்பராமாயணத்தில் கொசுன்னு ஒரு கட்டுரை எழுதாங்க, புதுகை தென்றல். நான் அந்த மாதிரி கூட கேட்டேன், போன்ல கேட்டேன். அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார், நான் அடுத்த வாரம் அந்த பாட்டை எடுத்து தரேன், நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கட்டுரையை ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. கம்பராமாயணத்தில் கொசுன்னு போட்டிருந்தாங்க. அந்த கட்டுரையை ராணி பத்திரிகை எடுத்து திரும்பவும் ஒளிபரப்பியது, பதிப்பித்தது. அவர் அழகான கட்டுரை. ஏன்னா கம்பராமாயணத்திலயும் கொசு இருந்திருக்கு, நலவெண்பாவிலையும் கொசு இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, நமக்கு 10ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கு நம்ம கிட்ட கொசு. வையமுடையான் மகரையாள் கேட்டரும் தெய்வ செவி, பொதுவின் சில்பாடல் இவ்வரவில் கேட்டவா என்றெழுதால் கெண்டையம் கண் நீர் சோர தோட்டவா கோதையா சோர்ந்து. அவ்வளவுதான். யாழ் இசையை கேட்டவன் இப்ப கொசுவை கேட்டுருக்கான், அவ்வளவுதான். வழியல் அழியல், வழியல் என்றது கண்ணீர், அழியல் என்றது நெஞ்சம் அழிவது இல்லையா? கண்ணு வழியது, நெஞ்சம் அழியுது. பண்டை வினை பயனை பாரிடத்தில் யார் கடப்பார்? இரண்டை வினை ஊழின் பெருவழி ஆவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று திருவள்ளுவர் தனிப்பட்ட மனிதனுக்கு சொன்னார் அல்லவா? இங்க அவன் தனிப்பட்டவன், அரசன் கிடையாது. பண்டை வினை பயனை பாரிடத்தில் யார் கடப்பார்? யார் கடக்க முடியும்? கொண்டல் நிழலில் குழை தடவும் கெண்டை வழிய நீர். கொண்டல் நிழலில் மேகம் போன்ற மேகத்தின் நிழலில், மேகமே கருப்பு, அதனுடைய நிழலுக்கு கீழே இந்த குழை தடவுதான். இந்த குழையானது தடவி கொண்டிருக்கிறது. மேக நிழல் போன்ற கூந்தலை இந்த காதணியாவது தடவி கொண்டே இருக்கிறது, அல்லது இந்த கூந்தல்கள் காதணியை தொட்டு கொண்டே இருக்கின்றன. ஆக இந்த குழைத்தடம் இந்த கூந்தல் நிழலிலே இருக்கக்கூடிய காதணியை கெண்டை போன்ற கண்கள் தொட்டுக்கொண்டே இருக்கின்றன. இப்படி காதணியை தொடக்கூடிய இந்த மீன் கண்ணை உடைய தமயந்தி அழுகின்றாள், வழிய நீர் அழுகின்றாள். என்றான் மனநடுங்கி வெய்துற்று அழிய நீர் என்றான் அரசு. சரி, வருத்தப்படாத, என்ன பண்ண முடியும், நடந்து விட்டது என்று அவனுக்கு சொல்கின்றான். இதெல்லாம் யாரும் பண்ண முடியாது, பண்டை வினை நடந்து விட்டது. ஆகவே பெண்ணே, உன்னுடைய குழையை கண்கள் தடவி கொண்டிருக்கின்றனவே, அப்படிப்பட்ட கண்களில் இருந்து நீரை பொழிந்து கொண்டிருக்கிறாயே, மனசு நடுங்கிக் கொண்டிருக்கின்றதே, மனசு வெப்பமாகி உன்னுடைய நெஞ்சி அழிந்து கொண்டிருக்கிறதே, இதையெல்லாம் நீ கொஞ்சம் தவிர்த்து விடு என்று அவன் ஆறுதல் சொல்றான். ஏன்னா பண்டை வினைப்பை பாரிடத்தில் யார் கிடப்பார்? அதனால வேற வழி இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னுடைய அழுகையை நிறுத்திவிடு, உன்னுடைய மன நடுக்கத்தை நிறுத்திவிடு. பண்டை வினைப்பயனை பாரிடத்தில் யார் கிடப்பார்? கொண்டல் நிழலில் குழைத்தடவும் கண்டே வழியல் நீர் என்றான் மனம் நடுங்கி வெய்துற்று அழியல் நீர் என்றான் அரசு. விரைமலர் பூ மெல்லனையும் மெய்க்காவல் பூண்ட பரிசனமும் பள்ளியறையும் அரசே நான் காணேன். இங்கு என்னா கலங்கினால் கண் பணிப்ப பூநேர் நயிலால் புலர்ந்து. அவருடைய கண் கலங்குது. இந்த பூநேர் நயிலால் என்பதெல்லாம் அவருடைய அழகை வர்ணிப்பது. புலர்ந்துன்னா ஏற்கனவே தெரியும், வருந்தின்னு அர்த்தம். கண் பணிப்பனா கண்கள் அழுகின்றன்னு அர்த்தம், கலங்கி அழுகின்றது. அவ என்ன சொல்றா? விரைமலர் பூ மெல்லனையும், மனம் வீசக்கூடிய மலர்பூவை படுக்கையிலே போட்டு மெய்க்காவல் பூண்டு பரிசனமும், ஏவலாளர்கள்
காவல் காக்கின்றவர்கள். பரிசனம்னா ஏவலாளர்கள் அர்த்தம். எல்லாம் இருக்கக்கூடிய பள்ளி அறை. நாம் படுக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, படுக்கின்ற அறை. அறை இருக்கு பாருங்க, அதுதான் பள்ளி அறைன்றான். படுக்கையில இல்ல, பள்ளி அறை. அந்த ரூமை சுத்தி, அந்த அறையை சுத்தி காவலாளர்கள் இருப்பார்கள். பள்ளிக்குள்ள அவன் தனியா தான் இருப்பான். ஆக இப்படி தூங்கிய அரசே, நான் காணேன் இங்கு என்ன கலங்கினால். இப்படிதானே நாம தூங்கி இருக்கோம், ஆனா அதெல்லாம் இங்க காணுமே என்று அவள் வருத்தப்படுகிறாள். விரைமலர் பூ மெல்லனையும் மெய்க்காவல் பூண்ட பரிசனமும். அந்த படுக்கை மீது மலர்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன. அவர்கள் படுத்திருக்கக்கூடிய பள்ளி படுக்கை அறையை சுற்றி ஏவலாளர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசே, அதையெல்லாம் இங்கே நான் பார்க்கவே இல்லை என்று கலங்கினாள். கண்கள் பனிக்க, கண்கள் அழ, பூநேர் நகிலால் புலர்ந்து. விரைமலர் பூ மெல்லனையும் மெய்க்காவல் பூண்ட பரிசனமும் பள்ளி அறையும் அரசே நான் காணேன் இங்கென்னா கலங்கினாள். கண் பணிப்ப பூநேர் நகிலால் புலர்ந்து. எதுவுமே இல்லையா அந்த நாள் நினைவெல்லாம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ற மாதிரி அந்த நாள் ஞாபகம் வருது. ஒண்ணுமே இல்லையே. தீயவனமும் துயின்று திசையிட்டுமே துயின்று பேயும் துயின்றதார் பேர் யாமம். நீயுமினி கண்மேல் துயில்கை கடன் என்றான் கை கொடுத்து மண்மேல் திருமேனி வைத்து. தீயவனமும், தீமையான வனம், அது துன்பத்தை தரக்கூடிய காடு, அதுவும் தூங்கி கொண்டிருக்கிறது. பூ உறங்குது பொழுது உறங்குது என்ற மாதிரி இந்த தீயவனமும் தூங்கி கொண்டிருக்கிறது. திசையெட்டுமே தூங்கி கொண்டிருக்கிறது. எல்லா 8 திசையும் தூங்கி கொண்டிருக்கிறது. பேயும் தூங்கி கொண்டிருக்கிறது. பேய் கூட தூங்கி கொண்டிருக்கிறது. பேர் யாமம்னா நடுஜாமம்னு அர்த்தம். நடுஜாமத்தில் எல்லாமே தூங்கி கொண்டிருக்கிறது. பெண்ணே, வேற வழி கிடையாது. நீயுமினி கண்மேற் துயில்கை கடன் என்றான். துயில்கைன்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். துயில்கை தூங்குதல், கடன் என்றான். அதுதான் நம்முடைய கடமை. இப்ப வேற வழி கிடையாது. எதையும் நம்ம யோசிக்க முடியாது. இடம் இல்லையே, பழைய அரண்மனையெல்லாம் யோசிக்க முடியாது. பாழ் மண்டபம் ஆயிற்று என்று யோசிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை தூங்குறதுதான். தூங்கு, படுத்துக்கோ என்று சொல்லி சும்மா படுக்க. மனைவி இல்லையா, கை கொடுத்து மண்மேன் திருமேனி வைத்து. அவ படுத்த உடனே தலையணையாக அவன் கையை அவன் கொடுக்குறான். கொடுத்து படுக்க வைக்கிறான். தீயவனமும் துயின்று திசையெட்டுமே துயின்று பேயும் துயின்றதால் பேரியாமம். நீயுமினி கண்மேல் துயில்கை கடன் என்றான் கை கொடுத்து மண்மேல் திருமேனி வைத்து. புன்கூர் யாமம். யாமம்னா சாமம் தான், இரவுதான், நடு இரவு. புன்கூர் வருத்தத்தை தரக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய. புன்கூர் யாமத்து பூழிமேற் தான் கொடுத்து தன்கண் துயில்வாளை தான் கண்டு மென்கண் பொடியாதால் உள்ளாவி போகாதால் நெஞ்சம் வெடியாதால் என்றான் விழுந்து. அந்த யாமம் துன்பத்தை தரக்கூடிய அந்த நடு சாமத்தில் பூழிமேல் தான் படுத்து. பூழி அப்படின்னு சொன்னா புழுதின்னு அர்த்தம். இந்த புழுதியில படுத்துட்டு இருக்காளாம். தன் கண் துயில்வாளை தூங்கி கொண்டிருக்கவளை பார்க்கிறான். எவ்வளவு பரிதாபமான நிலையில தூங்கிட்டு இருக்க. அரண்மனையில தூங்குனவன் இந்த பாழ் மண்டபத்தை தூங்கி கொண்டிருக்கிறாளே, அனாதையா தூங்கிட்டு இருக்காளேன்னு பாக்குறான். ஏவலாளரோடு தூங்கியவள், ஏவலாளர்கள் எல்லாம் அறையை சுற்றி நிற்க பள்ளிக்குள்ளே தன்னோடு சேர்ந்து தூங்கியவள் இன்றைக்கு பரிதாபமாக பூமியிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாளே, பொழுதியிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாளே என்று நினைத்து மென்கண் பொடியாதால், என்னுடைய கண்ணெல்லாம் பொடி பொடியா போயிடாதா, உள்ளாவி போகாதால், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரானது போய்விடாதா, நெஞ்சம் வெடியாதால், என்னுடைய நெஞ்சம் வெடியாதா என்றான் விழுந்து. விழுந்துன்னு சொன்னா சோர்ந்துன்னு அர்த்தம். இங்க கீழே விழுதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படியே எடுத்துக்கலாம். சோர்ந்து போய் சொல்றான், தளர்ந்து போய் சொல்றான், வருந்தி சொல்றான். இப்படிதான். இப்படி படுத்துக் கொண்டிருக்கிற புழுதியிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற பூங்கொடியை பார்த்து, ஐயோ இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாளே, இதை பார்க்கக்கூடிய என்னுடைய கண்ணானது பொடி பொடியாக போகாதா, என்னுடைய ஆவியானது போய்விடக் கூடாதா, இப்போதே நான் செத்து விடக்கூடாதா, நெஞ்சமானது வெடி வெடித்து போய்விடக் கூடாதா என்று வருந்தி சொல்கின்றான்.
புன்கூர் யாமத்து பூழிமேற் தான்படுத்து தன்கண் துயில்வாளை தான் கண்டு மென்கண் பொடியாதாள் உள்ளாவி போகாதால் நெஞ்சம் வெடியாதால் என்றான் விழுந்து. ஒன்றிதனில் மேற்படுக்க முந்தானையுமின்றி இன்று துயல இறைவனுக்கே என்றனது கை புகுந்தது என்னுடைய கால் புகுந்தது என்றழுதால் மை புகுந்த கண்ணீர் வர. அதாவது நலன் அப்படி பரிதாபப்பட்டு தூங்கிட்டான். இப்போ தமையன் எழுந்துடுறான். எழுந்து அவ வருத்தப்படுறான். இந்த முற்றத்தில் முன்றில் தனியெல்லாம் முற்றத்தில் அர்த்தம். மேல் படுக்க அது மேல படுக்கிறான். முந்தானை இன்றி ஒரு அது விரிக்கிறதுக்கு கூட முந்தானை எல்லாம் போயிடுச்சு. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. முந்தானை மன்றி இன்று துயில இறைவனுக்கு, இன்று தூங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு எந்தனது கை புகுந்தது. இவ தலையணியா கொடுக்குறான். பிறகு அவனுடைய காலை கொடுத்து அவனுடைய காலை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். தாங்குகிறவள் அழுது கொண்டே இருக்கிறாள். மை புகுந்த கண்ணீர் வர, கண்ணிலே இருக்க மை பூசப்பட்ட கண்ணிலே இருந்து அழுகை வர. இந்த இடத்துல மை பூசப்பட்டார்களாலும் சொல்லணும். மை புகுந்தனா கருமையான அர்த்தம் எடுத்துக்கலாம். கருமையான கண்ணிலே இருந்து தண்ணீர் வர அழுறா. அவன் நிலைமைய பாருங்க. ஒன்றில் தனில் மேற்படுக்க முந்தானை தனையின்றி இன்று துயில இறைவனுக்கே என்றனது கை புகுந்தது என்னுடைய கால் புகுந்தது. அவ கைதான் தலையணையா கொடுக்குறான். அவனுடைய கால் கீழப்பட்டு சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக தன்னுடைய காலில் கொண்டு அவனுடைய காலை தூக்கி போட்டுக்கிறான் என்று போட்டுவிட்டு அழுது கொண்டே இருக்கிறாள். கருமையான கண்ணிலே இருந்து கண்ணீர் வருவதற்கு. அவன் நிலைமை பாருங்க. விரைமலர் பூ மெல்லணையில் படுத்துக் கொண்டிருந்தவன் முன்றில் தனி முந்தானை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையில நலன் போய்விட்டான். முன்றில் தண்ணில் மேற்படுக்க முந்தானையும் அன்றி இன்று துயில இறைவனுக்கே என்றனது கை புகுந்தது என்னுடைய கால் புகுந்தது என்றழுதால் மை புகுந்த கண்ணீர் வர. இவன் எழுதுகிறான். அந்த அம்மா இப்ப தூங்கிட்டாங்க. இவன் எழுதுனால எழுந்து பாக்குறான். கொஞ்ச நேரம் தூங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் காவலா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தூங்க இவன் எழுந்துக்கிறான், இவன் தூங்க அந்த அம்மா எழுந்துக்கிறான். வீமன் திருமடந்தை விண்ணவரும் பெற்றிலா தாமும் எனக்களித்த தையலால் யாமத்து பாரே அணையாய் படைக்கண் துயின்றால் மற்ற யாரே துயரடையார் ஆங்கு. வீமன் திருமடந்தை விண்ணவரும் பெற்றிலா தாமும் எனக்களித்த தையலால். இதோ தமயந்தி வீமனுடைய மகள். இந்திரரும் மற்ற அக்னியும் வாயுவும் மற்றவரும் பெறாத அந்த மாலையை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு அளித்து விட்டாள். அவர்களால் பெற முடியாத அந்த மாலையை எனக்கு அளித்தவள். அங்கதான பிரச்சனை. வீமன் திருமடந்தை விண்ணவரும் பெற்றிலா தாமம் எனக்கு அளித்த தையலால். தாமம்னா மாலை. அவங்கெல்லாம் பெற முடியாத அந்த மாலையை எனக்கு அளித்த வீமன் நீண்டெடுத்த மடந்தை என்னான தமயந்தி சாமத்துல தூங்கி கொண்டே இருக்கிறாள். பாரே அணையா. இந்த பூமிதான் அணை. அங்க புழுதியினாரு, இங்க பார் பூமிதான் படுக்கை. படைக்கண் துயின்றால், படைக்கன்னா அவள் வேல் மாதிரி கண்ணன் அர்த்தம். படைக்கண் துயின்றால் அதாவது தரையில படுத்து தூக்கி கொண்டிருக்கிறாள். மற்ற யாரே துயருடையார் ஆங்கு. யார்தான் அதை பார்த்து வருத்தப்பட மாட்டாங்க என்று அவன் சொல்கின்றான். யாரு? நலன். அந்த அம்மா தூங்குறாங்க. பிறகு எழுந்துறாங்க. நலன் தூங்குறான். பிறகு அந்தம்மா தூங்குறாங்க. தமயந்தி தூங்குறான். நலன் எழுந்துறான். நலன் சொல்றது, வீமன் திருமடந்தை விண்ணவரும் பெற்றிலா தாமும் எனக்களித்த தையலாள் யாமத்து பாரே அணையாய் படைக்கண் துயின்றால் மற்ற யாரே துயரடையார் ஆங்கு. இப்படி தூங்கி கொண்டிருந்தா யார்தான் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. கலக்கினான் களி. இப்ப வரார். முதல்ல சூதாட்டத்துல தோக்கடித்தான். பிறகு ஒரு ஆடையை பறித்து போயிட்டான். உயிர் மாதிரி இருக்கிற ஆடையை பறித்து கொண்டு போயிட்டான். 2 வேலை செஞ்சானா, இப்ப 3வது வேலை செய்ய போறான். பெய்மலர் பூங்கோதை பிரிய. பெய்மலர்னா நம்ம மலர்களை அணிந்திருக்கக்கூடிய
குழலை உடைய தமயந்தியை பிரிய. யாரு? நாளன் பிரிவதற்கு திட்டமிடுறான் கலி. பிரியாத செம்மையுடை மனத்தான், உண்மை, நெறி, தர்மம் இதையெல்லாம் பிரியாத செம்மையான மனத்தை உடையவன். செங்கோலான், தெரியும், செங்கோலை உடையவன். பொய்மை விலக்கினான், பொய்யை விலக்கிவிட்டு உண்மையையே பேசக்கூடியவன். 3 சொல்றார். செம்மையான மனத்தை உடையவன், செம்மனத்தான் தன்னழியான் சொன்னார் இல்லையா, அது திரும்ப திரும்ப பல இடங்கள்ல சொல்றார். செம்மையான மனத்தை உடையான், செங்கோலை கையிலே வைத்திருக்கக்கூடியவன், பொய்யை விலக்கி விட்டவன். இப்படி இந்த 3லே தன்னிலிருந்து பிரியாதவன், உண்மையிலே இருந்து பிரியாதவன், நெறியிலே இருந்து பிரியாதவன், செங்கோலை விட்டு பிரியாதவன். அதனால்தான் பிரியாத செம்மையுடை மனத்தான் செங்கோலான் பொய்மை விலக்கினான். இதோ நிறுத்திடணும். இது நலன். ஏன்னா பிரியாதன்னு கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும், குழம்பிடும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். பெய்மலர் கோதை பிரிய. இப்படிப்பட்ட நலன் அந்த தமயந்தியை பிரிய. அது என்ன பண்ணணும்? கலி என்ன பண்றான்? நெஞ்சத்தை வேறாக்கி நின்று கலக்கினான். அவனுடைய மனசை அப்படியே மாத்துறான், ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி மாத்துறான். வஞ்சக்கலி யார் பண்றது? சனி. இந்த சனியானது, கலியானது நலனுடைய நெஞ்சத்தை மாற்றிக்கொண்டே வருகிறான். உண்மையானவன், நெறியானவன், அவன் மனசையே மாத்துறான். எதுக்காக மாத்துறான்னு சொன்னா, தமயந்தியை விட்டு அவன் பிரிய வைக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். 3வது நோக்கம். முதல் நோக்கம் சூதாடி நாட்டை வாங்கிட்டான். 2வது 2 ஆடையிலிருந்து 1 ஆடையை கவர்ந்து விட்டான். இப்பொழுது இவங்களை பிரிக்க வேண்டும். பெய்மலர் பூங்கோதை பிரிய. பிரியாத செம்மையுடை மனத்தான் செங்கோலான் பொய்மையை விலக்கினான், நெஞ்சத்தை வேறாக்கி நின்று கலக்கினான் வஞ்சக்கலி. பிரிகின்ற கொடுமை. வஞ்சக்கலி வலியான் மாகத்து அரா வளைக்கும் செஞ்சுடரின் வந்த கருஞ்சுடர் போல் விஞ்ச மதித்த தேர்த்தானை வயவேந்த நெஞ்சத்து உதித்ததே வேறோர் எண்ணம். விஞ்ச அப்படின்னா மிகுதியான, அதிகமான, மதித்த தேர். நிறைய தேர் வச்சிருந்தோம், அவ்வளவுதான். உயர்ந்த, மதிக்க தகுந்த தேர், எல்லோராலும் மதிக்க தகுந்த உயர்ந்த தேர், விஞ்ச மதித்த தேர். தானை, அந்த படை. வயவேந்தன், வெற்றிவேந்தன். இது நலனை பற்றிய ஒரு வர்ணனை. அவன் நெஞ்சத்துல, அவன் ஒளி மிகுந்த நெஞ்சம், நெறி மிகுந்த நெஞ்சம், அது அப்படியே மாறுது. அவன் எண்ணத்துல வேறொரு எண்ணம் தோன்றுகிறது. நெஞ்சத்து உதித்ததே வேறொரு உணர்வு, இன்னொரு உணர்வு அப்படியே உதிக்குது. இந்த ஒளி மிகுந்த நெஞ்சத்தை என்ன உணர்வு ஒலிக்குதுன்னா, வஞ்ச கலிவலியான் மாகத்து அறாவளைக்கும் செஞ்சுடரின் வந்த கருஞ்சுடர் போல். மாகத்து அப்படின்னு சொன்னா வானம் அல்லது மேகம். நீங்க கம்பராமாயணத்துல இலங்கையினுடைய அழக சொல்லும் பொழுது கம்பன் சொல்லுவான், மாகாரின் மின்கொடி மடக்கினார் அடுக்கின்னு ஒரு வாரி வரும். மா காரின் அப்படின்னு, அது மாகார் அப்படின்னா மேகம்னு அர்த்தம், மாகம் அப்படின்னா ஆகாயம்னு அர்த்தம். வஞ்ச மாகத்து கூட மேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வஞ்ச கலிவலியான் இந்த சனியானவன் மாகத்து அறாவளைக்கும் செஞ்சுடரின் வரும் கருஞ்சுடர் போல், வானத்திலே இருக்கக்கூடிய சூரியனை, இந்த ராகுகேது, ராகுகேதுன்றது சாதாரண நிலாவதான் பிடிக்கும், நமக்கு நிறைய தெரியும். சூரிய கிரகணம் சமயத்துல வர்றது உண்டு இல்லையா? அதனால இந்த சூரியனை அந்த ராகுகேது பிடிக்கும் பொழுது அங்க இருந்து வெளிச்சம் வராது, வெள்ளையான வெளிச்சம் வராது, கருஞ்சுடர் வருவது மாதிரி இவனுடைய மனத்தில், ஒளியான மனத்தில், நெறியான மனத்தில் வேறொரு எண்ணம் வர தொடங்கிவிட்டது. இந்த வஞ்சக்கலி இந்த ராகுகேதுக்கு ஒப்புறான். அது இந்த செஞ்சுடர் அவனுடைய நெறியான மனசு ஒப்புறாங்க. இந்த ராகுகேது பிடித்த காரணத்தால்
அந்த சுடரிலே இருந்து கருஞ்சுடர் வருகிற மாதிரி அவனுடைய சிறந்த மனமானது அப்படியே மாறி ஒரு கருமையான எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. கருமையான எண்ணம்னு இவங்க சொல்லல, ஆனாலும் கருஞ்சுடர் போல் அப்படின்னா அதை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உதித்தது வேறொரு எண்ணம் சொன்னா உதித்தது கருப்பான எண்ணம், கருமையான எண்ணம். வஞ்ச கலிவலியான் மாகத்து அறாவலைக்கும் செஞ்சுடரில் வந்த கருஞ்சுடர் போல விஞ்ச மதித்த தேர் தானை வயவேந்த நெஞ்சத்து உதித்ததே வேறோர் உணர்வு. இன்னொரு உணர்வு உதித்து விட்டது அவனுக்கு. காரியத்தன் வெந்துயரம் காணாமல் நீத்த அந்த கூறிருளில் போவான் குறித்தெழுந்து நேரே இருவருக்கும் ஓர் உயிர் போல் எய்தியதோர் ஆடை அரிதற்கு அவன் நினைத்தான் ஆங்கு. 2 பேரும் ஒரே ஆடைதான் உடுத்திருக்காங்க. அதனால காரியத்தன் வெந்துயரம் காணாமல் நீத்த அந்த கூறிருளில் போவான் குறித்தெழுத்து. அவருடைய துயரத்தை பார்க்காமல் போயிடணும்னு நினைக்கிறான் அவன். அதனால இருள் எழுந்துடுறான். குறித்தெழுந்துன்னா அந்த நேரத்தை குறித்து எழுந்து விடுகிறான். நேரே இருவருக்கும் ஒரு உயிர் போல் எய்தியதோர் ஆடை அரிதற்கு அவன் நினைத்தான் ஆங்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடை, அது எப்படி எழுந்து போனான்னா அந்த ஆடை அப்படியே இழுத்துட்டு போயிடும், அவனை சேர்த்து இழுக்கும். அதனால அதை அறிந்து விட வேண்டும். இந்த காரிகையினுடைய வெண்துயரத்தை அவன் பார்க்கல. ஏன்னா இருள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல பார்க்காமல் போயிடணும்னு நினைக்கிறான் அப்படியும் எடுத்துக்கலாம். நான் ஒரு வரி ராத்திரில போறான், அவ்வளவுதான். கூரிருள், கூர்மையான இருள் இருக்கும் அந்த நேரத்திலே குறித்தெழுந்து அவன் போய்விடுகிறான். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆடை, அது ஓர் உயிர் போல, அது ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டார். அந்த ஆடையை அறிந்தால்தான் போக முடியும். பாதியா கிழிக்கணும். ஆக கிழிப்பதற்கு நினைத்து விட்டான். இது அத்தனைய கலி செய்யற வேலை. காரியத்தன் வெண்துயரம் காணாமல் நீத்தல் அந்த கூறிருளில் போவான் குறித்தெழுந்து நேரே இருவருக்கும் ஓர் உயிர் போல் எய்தியதோர் ஆடை அரிதற்கு அவன் நினைத்தான் ஆங்கு. இதை இன்னொரு மாதிரி கூட பொருள் கொள்ளலாம். காரியத்தன் வெந்துயரம் காணாமல் நீத்த, அதை பத்தி நினைக்காம போகிறான் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அவன் மனசு மாறிவிட்டது. அவளை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அவ தலையை வச்சு படுக்கிறாளேன்னு கை கொடுத்தவன் இப்ப அப்படியே அவ துயரத்தை பற்றி கவலைப்படாமல் எழுந்து போக தொடங்கி விட்டான் என்று கூட நம்ம பொருள் கொள்ளலாம். சொல்லுங்க. எண்ணிய எண்ணம் முடிப்ப இகழ்வேந்தன் கண்ணியதை அறிந்து காய்கலியும். காய்கலினா சினமிக்க கலின்னு அர்த்தம். பண்ணினுக்கு கேளான தேமொழியை நீங்க கிளர் ஒளி சேர் வாளாய் மருங்கிருந்தான் வந்து. எண்ணிய எண்ணம் முடிப்பு எப்படி அறிய முடியும் அவனால? அந்த இருட்டு கையால கிழிக்க முடியாது. என்ன பண்றது? அவன் எண்ணிய எண்ணம் முடிப்ப, அவன் எண்ணிய எண்ணத்தை முடிக்க வேண்டும். இதுக்கு சனியினுடைய கலியினுடைய எண்ணம் அவனை முடித்து நிற்கணும். அவளை விட்டு அவன் போக வேண்டும். இயல்வேந்தன் கண்ணியதை அறிந்து, கண்ணியதைனா கருதியதைன்னு அர்த்தம். கண்ணியதைனா எண்ணியதைனா அர்த்தம், கருதியதை அறிந்து. காய் கலியும் சினமிக்க கலியும் பண்ணினுக்கு கேளான தேமொழியை, பாட்டு போன்ற மொழியை பேசக்கூடிய தேன்மொழியை அவன் பேசினான்னா அது பண்ணுக்கு இணையாக இருக்கும், பண்ணை கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க அவனை விட்டு நீங்கணும். கிளறொளி சேர் வாளாய் மருங்கிருந்தான் வந்து, அவனே வாள் மாதிரி வந்துட்டான். கலியே என்ன பண்ணிருக்கான்? தானே வாளாக வந்து சேர்ந்தான். அந்த நேரத்துல அவனுக்கு உதவி பண்ணி அவனுக்கு கெடுதல் பண்ணிருந்தான். திருவள்ளுவர் கூடா நட்புல ஒரு அழகான ஊமை சொல்லுவார். அந்த ஊமையை பார்த்து நான் பல நேரங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி இந்த பெரும்புலவனுக்கு இப்படிப்பட்ட ஊமை தோன்றுதுன்னு. அதனாலதான் அவர் பெரும்புலவன். சீரிடம் காணில் எரிதற்கு பட்டரை நேரா நிறந்தவர் நட்பு. கூடா நட்பு எப்படி இருக்குமா? தீ நட்புல சொல்லாத.
கூடா நட்பு. கூட இருந்தே குழி பறிப்பவன். அதான் ஒருத்தன் சொன்னான், கூட இல்லாம எப்படிப்பா குழி பறிக்க முடியும்னா. இங்க சீரிடம் காணின், சரியான நேரம் பார்த்து, இதுதான் சரியான நேரம். எதை? இவளுடைய ஆடையை அறிந்து விட்டு அவன் தனியே போகணும், சரியான நேரம். எரிதற்கு பட்டறை, அந்த இரும்பு இருக்கு பாருங்க, இரும்பு கம்பி, அதை வெட்டி எடுக்கணும்னா தரையில போட்டு வெட்ட முடியாது, வெட்டினா தரை உடைஞ்சிடும். அதுக்கு ஒரு பட்டறை கல்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை வச்சு அது மேல இரும்ப படர விட்டு வெட்டுவாங்க. அந்த கூடா நட்பு என்ன பண்ணுமா, சரியான நேரம் பார்த்து அந்த பட்டறைக்கல் மாதிரி வருமா, பயன்படுவானா. இந்த பட்டறைக்கல் பயன்பட்டா வெட்டிடலாம். இங்க என்ன பண்றான், அந்த இவன் வால் மாதிரி வரான். திருவள்ளுவர் பட்டறைக்கல்னு சொல்றாரு. நலவென்பால சனியானவன் கலியானவன் வாழ் அறிவாள் மாதிரி வரான். எண்ணிய எண்ணம் முடிப்ப இயல்வேந்தன் கண்ணியதை அறிந்து காய்கலியும் பண்ணினுக்கு கேளான தேமொழியை நீங்க கீழர் ஒளி சேர். அழகா நல்ல பளபளன்னு, கீழர் ஒளி சேர்னா பளபளன்னு. வாளாய் மருங்கிருந்தான் வந்து, அந்த பக்கத்திலேயே வந்து நிக்கிறான். ஒரு போர்வாட பக்கத்துல தூக்கி போட்டு போயிட்டான். ஒற்றை துயிலும் இரண்டும் உயிரும் இரண்டாக, ஒரே ஒரு ஆடை அணிந்திருந்தாங்க, ஒரே உயிராக இருந்தாங்க, ரெண்டுமே ரெண்டா மாறி போச்சு. முற்றும் தன் அன்பை முதலோடு, அவன் அன்பெல்லாம் மொத்தம் அடியோடு வேரோடு, அந்த அன்பெல்லாம் வேரோடு தூக்கிட்டான், போட்டுட்டான். அந்த அன்பெல்லாம் முதலோடு. இந்த வேரோடு என்பதற்கும் அடியோடு என்பதற்கும் முதலோடு என்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அன்பை முதலோடும் ஒற்றி அறிந்தான், எல்லாத்தையும் போட்டு அறிஞ்சிட்டான். அவன் அன்பையெல்லாம் போட்டு அறிஞ்சிட்டான், துயில உறிஞ்சிட்டான், உயிரை ரெண்டாக்கிட்டான், அன்பை வேரோடு வெட்டி எரிஞ்சிட்டான், 3 வேலை செஞ்சிட்டான். அறிந்திட்டு அவள் நிலைமை நெஞ்சில் தெரிந்தான் இருந்தான் திகைத்து. விட்டவரை தொட்டவரே அவன் மேல ஒரு அன்பு இருக்கு, முழு அன்பு இல்லை, இருந்தா வெட்டி இருக்க மாட்டான். விட்டவரை தொட்டவரையா ஒரு லேசா ஒரு பிரம்மை மாதிரி அவனுக்கு ஒரு அன்பு வருது. அதை வைத்து நெஞ்சில வைத்து அவன் திகைத்து கொண்டிருக்கிறான். என்ன பண்ண போறான் அப்படின்னு. ஒற்றை துயிலும் உயிரும் இரண்டாக முற்றும் தன் அன்பை முதலோடும் பற்றி அறிந்தான். அறிந்திட்டு அவள் நிலைமை நெஞ்சில் தெரிந்தான் இருந்தான் திகைத்து. போய் ஒரு கால் மீளும், தடுமாறுது உடம்பு. 2 விதமான எண்ணங்கள் மோதுதான் உடம்பு. ஒரு எண்ணம் கலியினுடைய எண்ணம், இன்னொரு எண்ணம் காதலனுடைய எண்ணம், அவனை காதலிச்சவன் இல்லையா. 2 எண்ணமும் மோதிக்கொண்டே வருது. போய் ஒரு கால் மீளும் புகுந்தொரு கால் மீண்டேகும் ஆயர் கொணர்ந்த அடுபாலின் தோயல் கடைவார்தம் கைபோல் ஆயிற்றே காலன் வடிவாய வேளாண் மனம். அதாவது இங்க ஒரு ஓமை சொல்றார். அவன் மனசு அப்படி தடுமாறுதான், இப்படி போகுது அப்படி வருது, இப்படி போகுது இப்படி வருது. காதல் மனம் அவகிட்ட போகுது, கலியினுடைய மனம் பின்னால் இழுக்குது அவனை. இப்படி 2 விதமான நிலையில் அவருடைய மனசு இருக்கு. அதுக்கு என்ன ஓமை சொல்றாரு, போய் ஒரு கால் மீளும் புகுந்தொரு கால் மீண்டேங்க ஆயர் கொணர்ந்து அடுபால், அடுபால்னு சூடான பால்னு அர்த்தம், காய்ச்சிய பால். காய்ச்சினா தானே தயிர் எடுக்க முடியாது. அடுபாலில் தோயல்னா தயிர், கடைவார்தம் கை போல, மத்து கடைகிறாங்க இல்லையா, சூடான பால்ல மத்து. ஆயர்னா தெரியும் உங்களுக்கு, யாதவர்கள், பசு வளர்க்கின்றவர்கள், பால் கடைகிறவர்கள், இவர்களும் ஆயர்கள். ஆயர் கொணர்ந்த அடுபாலின் தோயல், தோயல்னா தயிர், கடைவார் போல காய்ச்சிய பால் எடுத்து தயிர் எடுக்கிறாங்க இல்லையா. அப்போ அதுக்கு தயிருக்கு கடைவாங்க இல்லையா, வெண்ணெய் எடுப்பதற்கு கடைகிறது இல்லையா. அவங்க கை எப்படி போகுது, அது மாதிரி ஆயிற்றான் அவனுடைய மனசு. காலன் வடிவாய வேளாண் மனம், காலனுடைய வடிவத்திலே இருக்கிறான். அவன் வேலை கையிலே வைத்துக் கொண்டிருந்த அரசன். இப்ப இவனுடைய மனம், அதான் நலனுடைய மனம் எப்படி இருக்கு, தயிர் கடைகின்றவருடைய கை எப்படி போய் போய் வருகிறதோ அது மாதிரி இருக்கிறது. முத்துலாயத்துல ஒருத்தி சொல்வா, ஒரு மன்னனை பார்த்துருவா, அவங்கிட்ட அவன் வெளியில போய் தெருவுல போய் கதவை திறந்து பார்க்கணும்னு விருப்பப்படுவா, போவா, ஆசை, திரும்பி வந்துருவா, வெக்கத்தெல்லாம் திரும்பி, ஆசைப்பட்டு திரும்பி போவா, அச்சப்பட்டு வந்துருவா. ஆசைக்கும் அச்சத்துக்கும் இடையில அவர்கள் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அவர் ஒரு ஊமை சொல்வார். பெருஞ்செல்வம் இல்லத்து நல்கூர்ந்தார் போல, நிறைய செல்வம் வைத்திருக்கிறவருடைய
இல்லத்துக்கு வறுமையோடு செல்கின்றாங்க பாருங்க. அப்படி போகிறவர்கள் எப்பவுமே வாங்கி பழக்கப்பட்டவங்களாதான் போயிடுவாங்க. ஆனா நல்ல மனசா இருந்தா, ஒரு உயர்ந்த மனதை உடைய என்ன பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க, போவாங்க திரும்பி வருவாங்க. அங்க போய் கூட கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு வாய் வராது இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் உண்டு. பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்வம் பேரும் என் நெஞ்சுன்னு ஆகும். அங்க போய் கேட்கறதுக்கு போய் வெக்கப்பட்டுட்டு திரும்பி வராங்க பாருங்க. அது மாதிரி என்னுடைய மனசு ஆசைப்பட்டு போய் அச்சப்பட்டு திரும்புதுன்னு ஒருத்தி சொன்னான். அது மாதிரி இங்க என்ன பண்றான், நலன் அவகிட்ட போறான், ஆசைப்பட்டு மனைவியாச்சே அன்பு கொண்டு போறான். அப்புறம் சனியினுடைய மனசு இருக்கிறதுனால திரும்பி வரான். இப்படி அவனுடைய மனசு போராடி கொண்டிருக்கிறது என்பதற்கு அவன் சொல்லப்பட்ட உதாரணம், தயிரை கடைகின்ற மத்து கை எப்படி போய் போய் வருகிறதோ அது மாதிரி மனசு பசு ஒரு அழகான ஊமை. போயொரு கால் வீழும் ஊந்துருகால் மீண்டேகும் ஆயர் கொடர்ந்த அடுவாளின் தோயல் கடைவார்தம் கை போல ஆயிற்றே காலன் வடிவாய வேளாண் மனம். சிந்துரத்தான் தெய்வ முனிவன் தெரிந்து உரைத்த மந்திரத்தால் தம்பித்த மாநீர் போல முந்த ஒளித்த தேர்த்தானை உயர்வேந்த நெஞ்சம் வலித்ததே தீக்களியால் வந்து. முந்த ஒளித்த தேர்த்தானை உயர்வேந்தன், வழக்கம் போல நலனை பற்றிய ஊமை. தேர் வருவதற்கு முன்பு அந்த ஒளி வரும் இல்லையா, யானை வரும் முன்னே ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிற மாதிரி முந்த ஒளித்த முன்னால் ஒலிக்கிறது, தேர் பின்னாலே வருகிறது. ஆக ஒலிக்கின்ற தேரை உடையவன் உயர்ந்த வேந்தன், அவனுடைய நெஞ்சம் வலித்ததே தீக்கலியால் வந்து அப்படியே வன்மையா மாறிவிட்டதாம், கெட்டியா மாறிவிட்டதாம். தீக்கலியால், அந்த தீய கலியினால் வந்து. இது ஒரு ஓம சொல்றார். அங்க மனசு ஒரு ஓம சொன்னார் இல்லையா, தயிர் கடைகிற மாதிரி போகும் வரும்னு. இங்க ஒரு ஓம சொல்றார். அது எப்படி கெட்டியாக ஆகிவிட்டது. அவனுடைய மனசு நீர்மையான மனசு. நீர்மைனா ரொம்ப மென்மையான மனசு. சிந்துரத்தான் தெய்வ முனிவன் தெரிந்துரைத்த மந்திரத்தால் தம்பித்த மாநீர் போல. இதுதான் ஊமை. சிந்துரத்தான் தெய்வ முனிவன் அப்படின்னு சொன்னா நாரதர்னு அர்த்தம். சிந்துரம் அப்படின்னு சொன்னா செங்காவின்னு ஒரு பொருள் இருக்கு. பொட்டுன்னு ஒரு பொருள், சிந்துரம் பொட்டு நமக்கு தெரியும், அடிக்கடி சொல்லுவோம். புளிய மரம்னு ஒண்ணு இருக்கு. சிகப்பு குடைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கு, யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க யானை தான் பொருந்தும். யானையானது தெய்வ முனிவனுக்கு தெரிவிக்குதான். எதை தெரிவிக்குது? அது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதையை ரெண்டு மாதிரியா சொல்றாங்க. தெய்வ முனிவன்னா நாரதன். நாரதன் விநாயகரை வணங்குகிறார். முனிவர் வணங்குகிறார். அப்போ கங்கையிலிருந்து ஒரு பேரலை வருகிறது. அந்த பேரலை வர்றது தெரியாம அவர் வணங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சிந்தூரம் இருக்கு பாருங்க, யானை. யானைனா ஐராவதி யானை, இந்திரனுடைய யானை. அந்த யானை என்ன பண்றது, தண்ணி தெளிக்குதான். தெளிச்சு நாரதரை விழிக்க வைக்குது. வீழ்ச்சிட்டு பாக்குறாரு, அப்படியே புரண்டு வருது, அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அப்ப என்ன பண்றாரு, மந்திரத்தால் தம்பித்த மாநீர் போல. தம்பித்த அப்படின்னா ஸ்தம்பித்த நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த இசை எடுத்துட்டாரு. மந்திரத்தால் தம்பித்த மந்திரம் போடுறாரு. போட்ட உடனே அந்த தண்ணீர் அப்படியே பனிக்கட்டியா மாறி போச்சு, உறைந்து போய்விட்டது. கல்லு மாதிரி உறைந்து போய்விட்டது, அதாவது பனிக்கட்டியாக ஆகிவிட்டது. இதுதான் சொல்றாரு. அந்த மந்திரத்துக்கு என்ன மந்திரம் சொல்றாங்கன்னா ஜலதம்பின மந்திரம்னு சொல்றாங்க. ஜல தம்பின, இங்க தம்பித்தன்றதும் அங்கேயும் தம்பின. தம்பினான ஸ்தம்பினான்னு அர்த்தம். ஜலனா தண்ணி, உங்களுக்கு நமக்கு தெரியும். ஆக நாரத முனிவர் மந்திரம் போட்டு கங்கை நீரை எப்படி கெட்டியாக மாற்றி விட்டாரோ, எப்படி அதை பாறைக்கல்லாக மாற்றி விட்டாரோ, அது மாதிரி நலவேந்தனுடைய நெஞ்சத்தை கலியானது வன்மையாக
பாறைக்கல்லாக மாற்றிவிட்டான். சிந்துரத்தான் தெய்வ முனிவன் தெரிந்துரைத்த மந்திரத்தால் தம்பித்த மானீர் போல, மானீர்னா கங்கை, முந்த ஒலித்த தேரியானை உயர்வேந்தன் நெஞ்சம் வலித்ததே தீக்களியால் வந்து சொல்றான். விட்டுட்டு போறான். அங்க கலிதான் ஜெயிக்கிறான். கலி மனசுதான் ஜெயிக்குது, காதல் மனசு தோக்குது. ஆனாலும் கூட போகின்ற போது அவன் சொல்லிட்டு போறான். 2 இடத்துலயும் போராடிட்டே இருக்கான் மனசுல. தீக்கானத்து உறையும் தெய்வங்கால் தீமையான பீமன் தன் கோக்காதலியை குறிக்கொண்மின் நீக்காத காதலன்பு மிக்காலை காரிருளில் கைவிட்டு இன்று ஏதிலான் போல் போகின்றேன் யான். தீய காணத்திலே உறைந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களே, வீமனுடைய மகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், குறிக்கொண்மன் குறித்து வைத்து காப்பாற்றுங்கள். ஒரு அட்டென்ஷன் கொடுங்க, கவனத்தை செலுத்துங்கள், குறிக்கொண்மன் உங்கள் கவனத்தை அவள் மேல் வையுங்கள். நீக்காத காதல் அன்பு மிக்காலை, இவன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கலாம். அப்படிப்பட்டவளை காரிருளில் கைவிட்டு இன்று ஏதிலன் போல போகின்றேன் யான். ஒண்ணுமே அயலான் போல, அவளுக்கு கொஞ்சம் கூட நான் சம்பந்தமே இல்லாத மாதிரி, கணவனே இல்லாத மாதிரி, காதலனே இல்லாத மாதிரி, அவ கூட இருந்து குழந்தை பெற்றவன் என்ற எண்ணமே இல்லாதவன் மாதிரி நான் போய்கொண்டிருக்கிறேன். தெய்வங்களே, நீங்கள் அவளை காப்பாற்றுங்கள். ஏதோ ஒரு காதல் மனசு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஆனா பெருவாரியாக கலியினுடைய மனசு அவனை ஆக்கிரமித்துக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த சிசோபெர்னியான்னு ஒரு நோய் இருக்கும். நல்லாதான் இருப்பாங்க, அவங்க காதல ஏதாவது ஒண்ணு தீய சொல் விழுந்து கொண்டே இருக்கும். சிசோபெர்னியான்ற நோய்க்கு வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படின்னு சொல்லும். ஆனா நல்லாதான் இருப்பாங்க. தீக்கானத்து உறையும் தெய்வங்காள் வீமந்தன் கோக்காதலியை குறிக்கொண்மின் நீக்காத காதலன்பு மிக்காளை காரிருளில் கைவிட்டின்று ஏதிலான் போல் போகின்றேன் யான். இது ஒண்ணில் அதே செய்திதான் திரும்ப சொல்றார். ஏந்தும் இளநியலால் தமயந்தி, இன்னுயிரும் அவருடைய உயிர், தன்னருளும் இவனுடைய அருள், பூந்துயிலும் ரெண்டும். இந்த ஆடையை எப்படி வெட்டி எடுத்துட்டானோ அது மாதிரி அவருடைய உயிரை எடுத்துட்டான், தன்னுடைய அருளை எடுத்துட்டான், தன்னுடைய காதலையும் எடுத்துட்டான், அவருடைய உயிரை ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டான், வேறாக போயினான். இந்த ஆடையை அறிந்த மாதிரி அவளுடைய உயிரை அறிந்து தனியாக வைத்து விட்டான், தன்னுடைய காதலை அறிந்து தனியாக வைத்து விட்டான். தீந்தேன் தொடையின் விரவு நாள் மலர் சூட்டினால், இதெல்லாம் வழக்கமா தெரிஞ்சதுதான். அதாவது மாலை அணிந்து கொண்டிருந்தவள், தொடையின்னா தேன், விரவுனா விரவி கொண்டிருக்கிற, நாள் மலர்னா அன்று பூத்த மாலை, அன்று பூத்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை சூட்டினாள். தன்னை இப்படிப்பட்ட தமயந்தியை இடையிருளில் கானகத்தை இட்டு, நடுஜாமத்தில் நான் கானகத்திலே விட்டு விட்டு போய் விடுகின்றேன் சொல்றான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அறிக்கை, ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஏந்தும் இளநயிலால் இன்னுயிரும் தன்னருளும் பூந்துயிலும் வேறாக போயினான். தீந்தேன் தொடை விரவு நாள் மாலை சூட்டினாள், தன்னை இடை இருளில் கானகத்தே இட்டு. தாருவென பார்மேல் தரு சந்திரன் சொர்க்கி. எப்படி கம்பனுக்கு சடையப்ப உள்ளலோ அது மாதிரி புகழேந்திக்கு சந்திரன் சொர்க்கி என்கின்ற மன்னன். அடிக்கடி 2-3 இடம், இப்ப ஏற்கனவே 2-3 இடத்துல பார்த்துட்டோம். அடிக்கடி கொண்டு வரார், சந்திரன் சொர்க்கிய நினைவுபடுத்துறார். தாருவன பார்மேல் கற்பகத்தரு, தாருவன்னா மரம், கற்பகத்தரு பார்மேல் கற்பகத்தரு மாதிரி இந்த சந்திரன் சொர்க்கி. தாருவென பார்மேல் தரு சந்திரன் சொர்க்கி மேருவரை தோளான் விரவார் போல. சந்திர சொர்க்கி என்பவன் அரசன். அவனுடைய தோளானது இமயமலை மாதிரி இருக்குமா, மேருமலை மாதிரி இருக்குமா, உயர்ந்த மலை மாதிரி இருக்குமா. அவனுடைய பகைவர்கள் மாதிரி, அவங்க பகைவர்கள் அவ்வளவு கொடுமையானவன் போது. அதான் சொல்றாரு, சந்திர சொர்க்கியினுடைய பகைவர்களை போல. மேருவரை தோளான் அப்படின்றது சந்திர சொர்க்கி தான். தாருவன பார்மேல் அப்படிங்கிறதும் சந்திர சொர்க்கி தான். கொடுக்கின்ற கையானது கற்பகத்தரு மாதிரி.
அவன் தோளானது மலை அளவு மாதிரி, மலை கெட்டியாக இருக்குமா அது அளவுக்கு. விரவார், விரவுதல்னா நட்புன்னு அர்த்தம், கடத்தல்னு அர்த்தம், பொருந்துதல்னு அர்த்தம். விரவார்னா எதிர்மறை, அவர்கள் பகைவர்கள். கூர் இருளில், அந்த கூர்மையான இருளில் செங்கால் நகம் சிதைய, அவனுடைய கால் நகம் சிதைதான், சிதைய நடக்கும்போது அந்த காட்டுலதான் நடக்கிறான், அங்க இருக்கிற நகம் கல்லெல்லாம் பட்டு நகம் சிதைய தேவியை விட்டு ஏகினான், தமையேந்தியை விட்டு ஏகினான். வெங்கானம் தனிலே வேந்து, அவளை தனியா கானகத்துல விட்டுட்டு போய்விட்டான். தார்வேன பார்மேல் தரு சந்திரன் சொர்க்கி மேருவரை தோளான் விரவார் போல் கூரிருளில் செங்கால் நகம் சிதைய தேவியை விட்டு ஏகினான், வெங்கானகம் தனிலே வேந்து. சொல்லுங்க. நலனுடைய நிலைமையை பார்த்து இந்த உலகமே வருத்தப்படுகிறது. ஆனா தமையஞ்சி சொல்கிறான், வஞ்சம் செய்தால், ஊழே வஞ்சகம் செய்தால் நம்மால் அதையெல்லாம் மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே செங்கோலா, இந்த இடத்தை விட்டு நாம் போய்விடுவோம் என்று வருத்தப்பட்டு சொல்கிறான். போறான். அந்த கானகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, அதனுடைய வர்ணனை. இந்த கானகம் வெந்தழலாக இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய சூரியனானது தன்னுடைய வெப்பத்தை ஆற்றிக்கொள்வதற்காக மேற்கே இருக்கக்கூடிய கடலிலே போய் சென்றடைகிறான். இன்னொரு வேலையும் செய்து விட்டு போகிறான். அந்த பூமியினுடைய தந்தை என்கின்ற காரணத்தினால் இந்த பூமியின் மீது வெப்பம் பட்டு அது கொப்பளித்து விடாமல் இருப்பதற்காக இருள் என்கின்ற போர்வையினாலே இந்த பூமியை ஒழித்து விட்டு போகின்றான். இப்படி அவன் இந்த கதிரவன் போய்விட்ட பிறகு அவன் நலன் தமயந்தியோடு போகின்றான். எப்படிப்பட்ட நலன்? அவன் ஊரிலே இருக்கக்கூடிய அடம்ப இலைகள் பிளவுபட்டிருக்கும், மானினுடைய குழம்பு மாதிரி அது பிளவுபட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஊரினனான நலன் தமயந்தியோடு செல்கின்றான். எதனுடைய செல்கின்றான் என்று சொன்னால், இளமையான பேச்சு கூட கண் தெரியாத அளவுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இருள் வழியாக செல்கின்றான். அந்த இருளுக்குள்ளே போகிறான், கானகத்திலே திரிகின்றான். அப்பொழுது அவன் பார்ப்பது பாழ் மண்டபம் ஒன்றை பார்க்கிறான். எப்படிப்பட்ட மன்னன்? வெண்கொற்ற குடை கீழே இருந்த மன்னன், மிக அழகிய அரண்மனையிலே வாழ்ந்த மன்னன் அந்த பாழ் மண்டபத்திலே போய் தங்கி விடுகிறான். இருள் சூழ்ந்து விடுகிறது, அந்த வலிமையான இருள் போய் விடுகிறது, இருள் முற்றி விடுகிறது. ஆக சார்ந்து நிற்பதற்கு எந்த இடமும் இல்லை. தமயந்தி, இந்த மண்டபத்தை தவிர வேறு இடம் நமக்கு இல்லை, ஆக இங்கேயே நாம் படுத்து தூங்கலாம் என்று அவன் சொல்லிவிடுகிறான். அந்த இடத்திலே அவன் படுக்கிறான். தமயந்தி கண்ணீர் சொரிகின்றாள். எப்படிப்பட்ட நலன்? மகரையாள் கேட்டு தூங்கிய அந்த மன்னவன் இன்றைக்கு கொசுவினுடைய பாடலை கேட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றானே என்று அவள் அழுது கொண்டே இருக்கின்றான். அப்பொழுதுதான் அவன் சொல்கின்றான், பெண்ணே தமயந்தி, அழ வேண்டாம், மனம் நடுங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், பண்டை வினைப்பெயனை யாராலும் கடக்க முடியாது, அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்கின்றான். அப்போது அவள் சொல்கின்றாள், எங்கே இந்த மண் தரையிலா நாம் தூங்க வேண்டியிருக்கிறது? பூக்கள் தூவப்பட்ட மெல்லணையிலே தூங்கியிருந்தவள், அந்த பள்ளி அறையை சுற்றி காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே தூங்கிக் கொண்டிருந்த நாம் இந்த மண் தரையிலே தூங்க வேண்டி இருக்கிறதே என்று அவளுடைய கண்கள் அழத் தொடங்கிவிட்டன. அப்போ அந்த இடத்தில் நடுசாமம், வனம் தூங்குகின்றது, திசை தூங்கிக் கொண்டே இருக்கு, 8 திசையும் தூங்கிக் கொண்டே இருக்கின்றன, பேய்கள் தூங்கிக் கொண்டே இருக்கின்றன, நீயும் தூங்கு தமயந்தி என்று சொல்லி அவளுக்கு தலையணையாக தன்னுடைய கையை கொடுக்கின்றாள். அவள் மண் மீது தூங்கிக் கொண்டே இருக்கின்றாள். அந்த காட்சியை பார்க்கின்றான். புழுதியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாளே என்ற அந்த காட்சியை பார்த்து, என்னுடைய கண்ணானது பொடிந்து போகாதா, ஆவியானது போய்விடாதா, நெஞ்சமாவது வெடித்து போகாதா என்று அவன் சோர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தான். இவள் எழுகின்றாள். அவன் தூங்கிவிட்டு இவள் எழுகின்றாள். கொஞ்ச நேரம் அவன் தூங்குகின்றான், கொஞ்ச நேரம் இவள் தூங்குகின்றான்.
எழுந்து அந்த முற்றத்திலே படுத்திருக்கிறான். அவனை பார்த்து, அடடா, அம்சத்துரியா மஞ்சத்திலே தூங்கியவனாயிற்றே, இந்த முற்றத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறானே, இவனுக்கு விரிப்பதற்கு ஒரு முந்தானை கூட இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவளுடைய கையை அவன் தலைக்கு தலையணையாக வைத்து, அவனுடைய கால் சில்லென்று படக்கூடாது என்பதற்காக அவனுடைய கால்களுக்கு உள்ளே தன்னுடைய காலை வைத்து அழுது கொண்டே இருந்தாள் தமயந்தி. அப்போ அவன் திரும்ப எழுகின்றான். எழுந்து சொல்கின்றான், பெண்ணே, இந்த பூமியே நீ மெல்லணையாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய படைக்கண்கள் வேர்க்கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. எப்படிப்பட்டவள் நீ? இந்திரனுக்கு போடாத மாலை எனக்கு போட்டவள் நீ. பீமனுடைய திருமடந்தை, இப்படி நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே, என்ன செய்ய முடியும்? யார்தான் இதை தடுக்க முடியும்? யார்தான் துயர்படாமல் இருக்க முடியும் என்று அவன் வருத்தப்படுகிறான். இப்பொழுது அவனுடைய எண்ணத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. அவன் தமயந்தியை பிரிய வேண்டும் என்று என்கின்றான். பிரியாத நெறியினன், நெறியை பிரியாதவன், செங்கோலை பிரியாதவன், உண்மையை பிரியாதவன் தமயந்தியை பிரிய வேண்டும் என்று என்கின்றான். அப்படி பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவனுக்கு ஊட்டியவன் வஞ்சகமான களி. எப்படி இந்த சூரியனை பிடித்த இந்த ராகுகேது என்கின்ற கிரகங்கள் அந்த சூரியனை பிடித்த பிறகு அங்கிருந்து கரும் சுடர் வருமோ, அது மாதிரி ஒரு தெளிவான உள்ளத்திலே இருந்து ஒரு தீமையான எண்ணம் வரத் தொடங்கிவிட்டது நலனுக்கு. அதற்கு காரணம் களி. அவருடைய துயரத்தை பார்க்கவில்லை, யோசிக்கவில்லை. அந்த கூர்மையான இருளிலே அவன் எழுந்து விடுகின்றான். எழுந்து இருவருக்கும் ஒரே உயிர் போல் இருந்த அந்த ஆடையை அவன் அறிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறான், கிழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த நேரத்தில் கிழிப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை சனி களி கொடுத்து விடுகிறது. அந்த மன்னனுடைய எண்ணத்தை அறிந்து அந்த எண்ணம் முடிய வேண்டும், தமயந்தி அவன் பிரிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த கலியே போர்வாள அறிவாளாக வந்து பக்கத்திலேயே இருக்கின்றது. அவன் பிரிகின்றான். மூன்றையும் அறிந்தெடுக்கின்றான். துயிலை அறிந்தெடுக்கின்றான், உயிரை அறிந்தெடுக்கின்றான், முற்று அன்பை மொத்தமாக அறிந்தெடுக்கிறான். அறிந்துவிட்டு அவனுடைய நிலைமையை மனசிலே வைத்து திகைத்துக் கொண்டே போகின்றான். அவனுடைய மனசு இரு மாதிரியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புள்ள மனைவியாயிற்றே என்று அவனுடைய மனசு இயங்குகிறது. இன்னொரு பக்கம் ஆட்டுவிக்கின்ற கலியினாலே அவளை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கின்றது. இப்படி அவனுடைய மனசு இரு மாதிரியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கயிறு தடைகின்ற பொழுது எப்படி கை முன்னும் பின்னும் போய் வருகின்றதோ அது மாதிரி அவனுடைய மனசு முன்னும் பின்னுமாக போய்கொண்டே வருகின்றது. அதே போல அவனுடைய மனசானது, அந்த நீர்மையான மனசானது, மென்மையான மனசானது கெட்டியாகி விடுகிறது, பாறையாக மாறிவிடு, கல்லாக மாறிவிடுகிறது. அது எப்படி என்று சொன்னால், விநாயகரை வணங்கிய நாரத முனிவரை நோக்கி கங்கையாறு புரண்டு வருகின்ற நேரத்தில் ஐராவத யானையானது நாரதன் மீது தண்ணீர் தெளிக்க அவர் விழித்தெழுந்து மந்திரம் போட்டு அந்த கங்கை நீரை ஸ்தம்பிக்க வைத்த மாதிரி, பாறையாக ஆக்கிய மாதிரி இவனுடைய மனதும் பாறையாக ஆகிவிடுகின்றது. இவனிடத்தில் அவன் அந்த ஊரை விட்டு போகின்றான். போகின்ற பொழுது கானகத்திலே இருக்கின்ற தெய்வங்களிடம் சொல்லுகின்றான், என்னுடைய மனைவியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றான். நீக்காத காதல் அன்பு கொண்டவன், அப்படிப்பட்டவன் அயலாரை போல, அவளுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாதவள் போல அங்கே போய் கொண்டிருக்கின்றான். அந்த இடையிருளில் கானகத்திலே தமயந்தியை விட்டுவிட்டு அவன் தனியாக போய் கொண்டிருக்கின்றான். சந்திரவர்கி சுர்கி என்கின்ற மன்னனுடைய பகைவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்களோ அவ்வளவு கொடுமையானது இந்த கூர்மையான இருள். அந்த இருளில் அவன் பிரிகின்றான். பிரிகின்ற பொழுது செங்கால் நகம், அவன் காலிலே, சிவந்த காலிலே இருக்கக்கூடிய நகம் சிதைய, கற்கள் பட்டு பட்டு அந்த நகங்கள் சிதைந்து கொண்டே போகின்றன. தேவியை விட்டு அவன் பிரிந்து போய்கொண்டே இருக்கிறான் என்பதோடு இந்த நலவெண்பாவை நான் நிறுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கம். மிக அருமையான விளக்க உரையை
22 வெண்பாக்களுக்கு என்று நாம் கேட்டிருக்கின்றோம். மிக சிக்கலான ஒரு கட்டத்தில் இந்த கதை நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. எல்லாமே கலியின் விளையாட்டு என்பது போல இந்த கதை கலியின் வலிமையால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு பாடலிலும் நாம் காண்கின்ற பொழுது இந்த கதை எப்படி செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வெண்பாவுக்கும் ஐயா அவர்கள் எடுத்து கூறிய விளக்க உரை மிக சிறப்பாக இருந்தது என்று கூறுவதை விட அந்த விளக்கங்கள் நம் உள்ளத்திலே பதிந்து விட்டன என்று கூறுவதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் பள்ளிகளிலோ கல்லூரியிலோ படிக்கின்ற பொழுது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளக்க உரை சொல்வார்கள். பிறகு ஒரு தொகுப்புரை அல்லது பதவுரை அல்லது தொகுப்புரை என்று ஒன்றை வழங்குவார்கள். ஆக ஒரு வகுப்பில் எப்படி ஒரு பாடல் விளக்க உரையோடும் தொகுப்பு உரையோடும் வழங்கப்படுகின்றதோ அதுபோன்று 22 பாடல்களுக்கும் ஐயா அவர்கள் விளக்க உரை தொகுப்புரை என்று கூறி நமக்கு அந்த நலவெண்பாவின் பாடல்களை தெள்ளத் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆகையினால் தான் இந்த நலவெண்பாவை நாங்கள் எல்லாம் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் மிகையல்ல. ஏனென்றால் கேட்பவர் கேட்டார் பிடிக்கும் தகையவா என்று சொல்வார்களே, அதுபோல கேட்பதற்கு சுவையாகவும் அந்த ஓட்டங்களை நாம் புரிந்து கொள்வது சுலபமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் எல்லாம் நலவெண்பாவை ரசித்து மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு முதலில் நன்றியினை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இருகுறள் விளக்கம் கூறிய ஐயா வேல்மயில ஐயா அவர்களுக்கும் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் தன்னுடைய விளக்க உரையில் கூறினார்கள். கவிஞர் முத்துவேல் அவர்களுக்கும் நாம் இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பாலரமணி அம்மா அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தை சிறப்பாக நம் முன்னே நடத்தி அந்த வெண்பாக்களை எல்லாம் நம் கண் முன்னே படிக்கின்ற சைஸில் பாண்டில் நமக்கு தெளிவுற ஒளிபரப்பிய ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீவன் அவர்களுக்கும் நாம் எத்துணை நன்றி சொன்னாலும் தகும். ஏனென்றால் நாம் வெண்பாக்களை புத்தகத்தில் சென்று படிப்பதை விட கண் முன்னாலே காண்பது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஐயா அவர்கள் விளக்க உரை கூறுகின்ற பொழுது ஒவ்வொரு வரியாக நாம் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு இந்த இரட்டையர்கள் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல. மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு 22 பேர்கிட்ட கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது ஐயா அவர்கள் 22 வெண்பாக்களை இன்னைக்கு கூறினார்கள். 22 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது தற்செயலாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடந்ததா என்பது போல ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியினை கூறி மீண்டும் ஒரு நலவெண்பா நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக இந்த அவையினை கருத்துரையாடலுக்காக நெல்லை தீபன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.